இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் என்ன தெரியுமா? எப்போவுமே அது நம்ம மூளையை பற்றி படிக்கிறதா தான் இருக்கும். இந்த மூளை நம்மளை எப்படிலாம் ஏமாத்துது, நம்ம யோசிக்கிறதுல எப்படியெல்லாம் நம்ம தப்பாக யோசிக்கிறோம் இந்த மூளைனால் அப்படின்றத படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளை பற்றியே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் இருக்கிறதுலையே அதிகமான பயனையும் நமக்கு கொடுக்கும். நம்ம யோசிக்கிறதுல எந்த மாதிரியான தப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கும் போது நம்ம சரியாக யோசிக்க ஆரம்பிப்போம். அது கட்டாயம் நம்ம வாழ்க்கையவே மாற்றும், நம்மளோட பகுத்தறிவை இன்னும் அதிகமாக ஆக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம், த ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி. இன்றைக்கி அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். கட்டாயம் இது உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும், உங்களோட சிந்திக்கும் திறனையும் மேம்படுத்தும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லித்தருது. நம்மளோட சிந்தனைகளில் நிறைய பிழைகள் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி நம்மளோட சிந்தனையை ஆர்கனைஸ்டாக ஆகணும்னா லைஃப்பில் பல இடத்துல நம்மளால் வெற்றி பெற முடியும், நம்மளோட கரியர்லேயும் கூட. கரியர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா சிந்தனையை தாண்டி அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோன்ற கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கார்ப்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் நடக்கும். அப்போ ஒரு ஆங்கில அறிவுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போது உங்களோட சேலரியை இன்க்ரீஸ் பண்ணி கேட்க போகிறீங்க. அப்படி கேட்குற இடத்துல ரொம்ப தெளிவாக அதை கம்யூனிகேட் பண்ணுறீங்க ஒரு ஆங்கிலத்தில் அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப அதிகம். இப்போ பாருங்கள், I handle more work, do it correctly also, so I get good hike this time, no? I handled more work accurately, so I am expecting a good hike this time. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, இன்ஸ்டன்ட் கரெக்ஷன். மற்ற இங்கிலீஷ் கோர்ஸை விட இது ஏன் பெட்டர் அப்படின்னா, முதல்ல உங்களோட ஆங்கில அறிவு இப்போ எப்படி இருக்குன்ற லெவல் டெஸ்ட்டை பண்ணுவாங்க. அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட கோர்ஸை இவங்க வடிவமைப்பாங்க. பொதுவாக நம்ம தமிழில் யோசித்து ஆங்கிலத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுவோம். இந்த திங்கிங் லேக்கை குறைக்கிறதுக்கான பல ட்ரைனிங்கை இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபைனலாக அன்லிமிட்டட் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தொடர்ந்து ஏஐ கூட உங்களை பேச வச்சு உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை அக்கௌண்டபிளாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டரையும் இவங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் நமக்கு ஒரு வாட்ஸ்அப் கோர்ஸ்லையோ இல்லை யூடியூப் வீடியோஸ்லையோ ஈவன் ChatGPTல கூட கிடைக்காது. இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். நம்ம எல்லாருக்குமே நிறைய ஃபேமிலி கமிட்மெண்ட், ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த நேரத்தில் இங்கிலீஷ் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இதை புரிஞ்சுக்கிட்ட சூப்பர் நோவா 24 மணி நேரமும் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு ஏஐ டீச்சரை உங்களுக்கு தராங்க. அதனால பெருசாக டென்ஷன் இல்லாமல் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் உங்களால் எப்போ முடியுமோ அப்பயே நீங்கள் ஆங்கிலம் பேசி பயிற்சி பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். ஆங்கிலம் கற்றுக்கணுன்னா சூப்பர் நோவா தான் பயன்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. ஆங்கிலத்தை உங்களால் பேசி பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா அங்கேயே நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ஏஐ கோர்ஸை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் சூப்பர் நோவா இங்கிலீஷ் கற்றுக்க உங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற லிங்க் மூலமாக உங்களால் 75% வரைக்கும் டிஸ்கவுண்ட் அடைய முடியும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பர் நோவாவில் ஜாயின் பண்ணி இங்கிலீஷை ரொம்ப சிறப்பாக கற்றுக்கோங்க. நம்ம பொதுவாக யோசிக்கிறதுல நிறைய தப்பு பண்ணிடுவோம். அந்த தப்பெல்லாம் யாராவது ஒரு நபர் சொல்லும்போது தான் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் யோசிக்கிற விதமே மாறிடும். கட்டாயம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிற விதத்தையே மாற்ற தான் போகுது. முதல்ல சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னா, 2ஆம் உலக போகிறப்போ அமெரிக்காவில் நிறைய விமானங்கள் திரும்ப வருது. அதில் பாதி விமானத்துக்கிட்ட போர்லேயே உடைஞ்சு போயிடுது. சில விமானங்கள் திரும்பி வர்றது கிடையாது. இவங்க ஏன் விமானம் திரும்பி வர்றதில்லை அப்படின்ற ஸ்டடியை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரும்பி வந்த எல்லா விமானத்தையும் எடுத்து ஸ்டடி பண்ணுறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் குண்டு பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்தந்த இடத்துல தான் விமானத்தில் அதிகமாக குண்டுபடுது. அப்போ இந்த இடத்தெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும்னா விமானத்தோட சேதத்தை குறைச்சி அதை நம்மளால் காப்பாற்றிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தொடர்ந்து எந்தெந்த இடத்துலலாம் குண்டுபட்டு விமானம் வந்துச்சோ அந்த இடத்த ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அப்போ கூட ரிசல்ட் மாறவே இல்லை. எவ்வளவு சதவீத விமானங்கள் திரும்ப வரலையோ அவ்வளவு சதவீதம் திரும்ப வராமலே தான் இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு கிளிக் ஆகுது. நம்ம இவ்வளவு நாள் எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? திரும்ப வந்த விமானத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது உயிர் பிழைத்த ஒரு விமானத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திரும்ப வராத விமானத்தை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ யோசித்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது. இவ்வளவு நாள் நம்ம எந்த பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணோம்? திரும்பி வந்த விமானத்தில் எந்த இடத்துலலாம் குண்டு பட்டிருக்கோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அந்த இடத்துல குண்டு பட்டால் தான் விமானம் திரும்பி வந்துடுது. அப்போது அது இல்லாத மற்ற இடத்துல குண்டு படுறதுனால தான் விமானம் திரும்பி வர்றதில்லை. அப்போ அந்த இடம் தான் வீக்கான இடம், அதை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங் ஆக்குறாங்க.
அதுக்கப்புறம் திரும்பி வரக்கூடிய விமானத்தோட எண்ணிக்கையும் ரொம்பவே அதிகரிச்சுது. இதை தான் சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே உயிர் பிழைத்த விஷயத்தை மட்டுமே பார்த்துட்டு அது சரி, அதை வச்சு ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு சில பேர் லாட்ரி சீட் வாங்குவாங்க, அதில் நிறைய பேர் பணத்தை விட்டுருப்பாங்க. ஒரே ஒரு ஆள் அதில் பணத்தை சம்பாதிச்சிருப்பாரு, அதை மட்டும் நியூஸில் காட்டுவாங்க. அதை பார்த்த உடனே நம்மளும் லாட்ரி சீட் வாங்கலாம் போலையே அப்படின்னு நமக்கு தோணும். நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணி காசை விட்டுருப்பாங்க. செபியே சொல்லும் கிட்டத்தட்ட 99% பேர் லாபமே பார்க்குறது இல்லை அப்படின்னு. ஆனால் அப்போ கூட அந்த 99% பேரும் முட்டாள் தான், நான் ஒருத்தவன் புத்திசாலி அப்படின்னு நினச்சி நான் ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரேடிங்கை ஒழுங்காக பண்ணால் பிரச்சனை கிடையாது, அது தெரியாமல் பண்ணுறதுனால தான் அவங்களாம் பணத்தை விடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். 99% பேருக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அதாவது யார் வெற்றி அடைகிறாங்களோ அவங்கள மட்டுமே பார்த்துட்டு அதை நம்மளாலேயும் முடியும்னு நினச்சி அந்த தோல்வி அடைஞ்ச நபர்களை கொஞ்சம் கூட படித்து பார்க்காம அப்படியே உதாசனப்படுத்துறது தான் இந்த சர்வைவர்ஷிப் பயாஸ். கட்டாயம் இதை நம்ம செய்யவே கூடாது. ஸ்விம்மர்ஸ் பாடி இல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? பொதுவாக இந்த ஸ்விம்மிங் போட்டியில் கலந்துக்கிறவங்க, இந்த ஒலிம்பிக்ஸில் நீச்சல் போட்டியில் கலந்துக்கிறவங்களாம் எடுத்து பார்த்தா செம்ம ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஒரு நல்ல மஸ்குலராக ஒரு அத்லெட்டிக் பாடியோடு இருப்பாங்க. நம்ம என்ன நினச்சிட்றோம், அதை பார்த்த உடனே ஸ்விம்மிங் நம்மளோட பாடியை ரொம்ப மெருகேற்றும் போல், ஸ்விம்மிங் பண்ணால் நம்ம பாடியும் நல்ல அத்லெட்டிக் ஒரு இதில் வந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இது ஒரு இல்யூஷன். தினமும் அவங்க ஸ்விம்மிங் பண்ணதுனால அவங்களோட உடம்பு அப்படி மாறிச்சா, இல்லை அவங்களோட உடம்பு அப்படி இருக்கிறதுனால அவங்களால ஸ்விம்மிங் பண்ண முடியுதா அப்படின்ற கேள்வியே கேட்கணும். நிறைய நேரத்தில் அவங்க ஸ்விம்மிங் பண்ணதுனால உடம்பு அப்படி மாறல, உடம்பு அப்படி வச்சிருக்கிறதுனால தான் அவங்களால ஸ்விம்மிங்கே பண்ண முடியுது. இந்த இடத்துல மேபி உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கலாம். இதை ரியல் லைஃப்பில் நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு சூப்பர் மாடல் இருப்பாங்க, பார்க்குறதுக்கு பலபலன்னு இருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு க்ரீம் ஆட், ஃபேஸில் போடுற க்ரீமோட ஆடில் நடிப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த க்ரீம் போடுறதுனால தான் இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு நினச்சி அந்த க்ரீமை நம்மளும் வாங்குவோம். ஆனால் உண்மையாக அவங்க அந்த க்ரீம் போடுறதுனால அழகாக இல்லை, அவ்வளவு அழகாக இருக்கிறதுனால தான் அந்த க்ரீமோட ஆடில் அவங்க நடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு கன்சல்டன்சி ஃபிலிம் இருக்கும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வரவங்க எல்லாரும் நல்ல அறிவாக வெளியே வராங்களே அப்படின்னு நமக்கு தோணும். அதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டுப்பாங்க. அப்படி அவங்க வெளியே வரல, அப்படி யாராலெல்லாம் வெளியே வர முடியும் அப்படின்னு பார்த்து அவங்கள விலை கொடுத்து உள்ளே படிக்க வாங்கன்னு கூப்பிட்டு அவங்கள வச்சு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய இடத்துல இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா சரியான முடிவு எடுப்பீங்க. கிளஸ்டரிங் இல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளோட மூளையோட வேலையே இதுதான். ஏதாவது கொசன்னு இருந்ததுன்னா அதை பார்த்துட்டு அதில் ஒரு உருவத்தையும் அதில் ஒரு பேட்டர்னையும் தேடுறது தான் மூளையோட வேலை. அதனால தான் அதால் காட்டில் சர்வைவ் ஆகி இருக்க முடிஞ்சுது. ஏதாவது ஒரு புதர் மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே புலி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புலி இருந்தால் மட்டும்தான் புலியை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இருக்கிற மாதிரி இருந்தாலே பார்த்துட்டா நமக்கு ஒரு சேஃப். அதனால் மூளை எப்படி எவால்வ் ஆகிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு கொசன்னு இருக்குது, ஏதாவது ஒரு கிளஸ்டர் இருக்குன்னா அதில் ஒரு பேட்டர்னை தேடிக்கிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம மேகக்கூட்டத்தை பார்த்தா அதில் ஒரு உருவம் தெரியும், நிலாவை பார்த்தா அதில் ஒரு உருவம் தெரியும், நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ நம்ம குமிச்சு வச்ச ட்ரெஸ்ஸை பார்த்தாலே ஒரு உருவம் தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அதுதான் பிரச்சனை. இதை பார்த்த உடனே அது ஏதோ ஒரு தெய்வ வாக்காக நம்ம எடுத்துக்கிறது. வானத்தில் இருக்கிற மேகத்தை பார்த்துட்டு கடவுள் என்கிட்ட மட்டும் ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு நினைப்போம். அந்த மேகம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் என்கிட்ட மட்டும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா மேகத்து மூலமாக சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி பேட்டர்னை பார்க்க கற்று வச்சிருக்கிறதுனால மூளை நிறைய இடத்துல ஏமாந்து போயிடும். ஏதாவது ஒரு கேம்லிங்க்கு போகுதுன்னா அங்கே சில பேட்டர்னை பார்க்கும். இந்த பேட்டர்ன் நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது, என்னோட பேட்டர்ன் சரியான பேட்டர்ன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது அந்த கேம்லிங்குள்ளே போகும். ஆனால் தோற்றதுக்கப்புறம் அப்போ கூட ஏதாவது ஒரு காரணத்தை வேற ஒரு பேட்டர்னை தான் கண்டுபிடிக்குமே தவிர இது ஒரு கேம்லிங், இதில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு கிடையாது, இது வெறும் லக் தான் அப்படின்றத புரிஞ்சிக்காது. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வரக்கூடிய கிராஃபை பார்த்துட்டு இந்த கிராஃபில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த பேட்டர்னை அது பார்க்கும். இந்த கிராஃப் இப்படி போனால் நமக்கு லாபம் வரும், இப்படி போனால் நஷ்டம் தான் வரும் அப்படின்னு ஏதோ பேட்டர்னை அது கற்று வச்சுருக்கோம். ஆனால் அப்படி பேட்டர்ன்லாம் கிடையாது, அது பல பேர் சிந்திக்கிறதுனால வரக்கூடிய ஒரு கிராஃப் தான் அப்படின்றத அது புரிஞ்சிக்காது. நம்ம ஈஸியாக ஒரு பேட்டர்னை பார்த்துடுவோம் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த தடவை ஏதாவது ஒரு பேட்டர்ன் நமக்கு தெரியுதுன்றதுக்காக ஒரு முடிவெடுக்க மாட்டோம். இன்னும் தெளிவாக மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி முடிவெடுப்போம். சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. சோஷியல் ப்ரூஃப்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் ஒரு விஷயத்தை செஞ்சால் அந்த விஷயம் சரியானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம மூளை நம்புறது. நிறைய பேர் ஒரு விஷயத்தை செஞ்சால் அது சேஃபானதாக இருக்கும் அப்படின்னு மூளை நினைக்கிறது. நீங்கள் அமேசானுக்கு போகிறீங்க, அங்கே ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய ரேட்டிங் எதுக்கு இருக்கோ அதை தானே வாங்குகிறோம்.
அது சேஃப்னு தானே நமக்கு தோணுது. இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போகலான்னு ஒரு புது ஊருக்கு போகிறீங்க, எந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு வெளியே மட்டும் க்யூ நிறைய நிற்கிது, அதை பார்த்த உடனே அங்கே போகலாம் அப்படின்னு தானே நமக்கு தோணும். இப்படி ஒரு சின்ன ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை ஆன்லைனில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கட்டும், அதில் இதை பார்த்து நம்ம முடிவெடுத்தோம்னா வரக்கூடிய ஆபத்துன்றது பெருசு அதுவும் கிடையாது, பெனிஃபிட் தான் இருக்கும். ஆனால் லைஃப்பில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை இப்படி நம்ம எடுத்துடக்கூடாது. எல்லாரும் எந்த காலேஜில் படிக்கிறாங்க, எல்லாரும் எந்த கோர்ஸ் படிக்கிறாங்க, எல்லாரும் லைஃப்பில் எப்படி மூவ் ஆகி போகிறாங்க அப்படின்னு பார்த்து முடிவெடுத்தோன்னா அவங்களுமே அப்படி பார்த்து தான் முடிவெடுத்திருக்காங்க, அவங்களுக்குமே ஒன்றும் தெரியாது. சில சமயம் இது தோல்வியை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகலாம். எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தப்போ தான் இன்ஜினியருக்கான ஒரு வேல்யூன்றது குறைஞ்சது, சம்பளன்றது குறைஞ்சது. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ இன்ஜினியர் அப்படின்னா ஒரு பெரிய நபர், அவர் நிறையா சம்பாதிப்பார் போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். இப்போ இன்ஜினியரிங்லேருந்து பாஸ் அவுட் ஆகி வரக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். இந்த ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்பவே அவைலபிளாக இருக்கிறதுனால தான். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிக்கணும். இன்ஜினியரிங் பிடிச்சிருந்தா இன்ஜினியர், ஒரு டாக்டர் பிடிச்சிருந்தா டாக்டருக்கு படிங்க, வேறு ஏதாவது ஒரு ஆர்ட் பிடிச்சிருக்குன்னா ஆர்ட்டை பற்றி படிங்க. நிறைய விதவிதமாக படிக்கும் போது நம்ம எல்லாருமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டின்றது இருக்குது. சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு ஒன்று இருக்குது. இவ்வளவு நாள் நான் இந்த இடத்துல இருந்துட்டேன், இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டேன், இதுக்கு நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை நான் விடமாட்டேன், இதை இன்னும் ஃப்யூச்சருக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு நினைக்கிறது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் 8 வருஷம் இருந்துட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் அதை விடக்கூடாது, 8 வருஷம் நான் எஃபர்ட் போட்டுட்டேன், அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் கடைசி வரைக்கும் வச்சுப்பேன் அப்படின்னு ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், அதில் நான் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு ஒரு 10 லட்சத்தை போட்டுட்டேன், இப்போ அந்த பிஸ்னஸ் ஸ்டில் எனக்கு லாபத்தை கொடுக்கல, ஃபெயில் ஆகிட்டே இருக்குது, கஸ்டமரே உள்ளே வரதில்லை, யாரை கேட்டாலும் இந்த ப்ராடக்ட் அவ்வளோ நல்லா தான் இல்லை, இதை நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் 10 லட்சம் போட்டுட்டேனே, இதை நான் விட முடியாதுல்ல, இதில் என்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு படத்துக்கு 150 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டேன், உள்ளே போனால் ரொம்ப மொக்கையாக இருக்குது, ரொம்ப போர் அடிக்குது, 150 ரூபா கொடுத்துட்டேன்ல பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. 150 ரூபாயை இழந்துட்டேன், அதனால இன்னொரு 3 மணி நேரம் டைமையும் நான் இழக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு புத்தகத்தை வாங்கிட்டேன், நிறைய ப்ரொமோஷன் பார்த்து ஒரு புக் வாங்கிட்டேன், அந்த புக்கை படிக்கும் போது ரொம்ப போர் அடிக்குது, பெருசாக அதில் எதுவுமே இல்லை அப்படின்னு தோணுது, சம்பாதிக்கிறதுக்காக அந்த ஆத்தர் ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறாரு அப்படின்னு தோணுது. அப்போது அந்த புத்தகத்தை கீழே வைக்காமல் வாங்கிட்டேன்ல கடைசி வரைக்கும் படிப்பேன் அப்படின்னு பொறுமையாக படிக்கிறது, அதுக்கப்புறம் படிப்பு மீதே ஒரு ஆர்வத்தை இழக்கிறது. இதுக்கு பேர் தான் சங்க் காஸ்ட் ஃபேலசி. இது வரைக்கும் செஞ்சுட்டேன் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது. இந்த நெவர் கிவ் அப் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது, அதை நம்ம ஓவர் ரேட் பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் நெவர் கிவ் அப் அப்படின்னு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சில இடங்களில் விடுறது ரொம்ப நல்லது. ஆனால் எங்கே நம்ம விட்டுறணும், எங்கே நெவர் கிவ் அப்னு விடமாட்டேன் விடாமுயற்சியோடு இருக்கணும் அப்படின்றது தெரியணும். விடாமுயற்சி எங்கே இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்வேன். எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் விடாமுயற்சியோடு இருங்க. கடந்த காலத்தில் நிறைய வேலை செஞ்சுட்டேன் அப்படின்றதுக்காகலாம் விடாமுயற்சியோடு இருக்கக்கூடாது. நான் தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டுட்டேன் அப்படின்றதுக்காக நாளைக்கு இன்னொரு வீடியோவோ போட மாட்டேன். நாளைக்கு என்னால் ஒரு நல்ல வீடியோவை திரும்ப போட முடியுன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாளைக்கு நான் திரும்ப விடாமுயற்சியோட இன்னொரு வீடியோவை போடுவேன். என்னால் முடியும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டேன்ல வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. அடுத்தது கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை தனியாக பார்த்து அது எப்படிப்பட்டது அப்படின்ற முடிவு எடுக்கவே மாட்டோம். பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து மட்டும்தான் அது எப்படிப்பட்டது அப்படின்ற முடிவு எடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள், ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை போய் பாருங்கள், அவர் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வீடை காட்டுவார். எடுத்த உடனே ஒரு சூப்பரான வீடு அவர் என்றைக்காவது காட்டுறாரா அப்படின்றத பாருங்கள், கண்டிப்பாக காட்ட மாட்டார். ரொம்ப மொக்கையான ஒரு வீட்டை காட்டிட்டு அதோட விலையை ரொம்ப அதிகமாக சொல்லுவார். ஒரு சின்ன வீட்டை காட்டிட்டு இது 3.5 கோடி அப்படின்னு சொல்லுவார். என்னது 3.5 கோடியா அப்படின்னு நீங்கள் பயந்துடுவீங்க. அடுத்து இது வேணாமா வேறு காட்டுறேன் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போவார், சீப்பாக காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போவார். இன்னும் கொஞ்சம் அதை விட மொக்கையான ஒரு வீட்டை காட்டுவார், இது 2.25 கோடி இல்லை 3 கோடி அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்துடுவீங்க. என்னது வீடெலாம் 2.25 கோடி 3 கோடிக்கே இவ்வளவு மோசமான வீடு தான் கிடைக்குதா, சென்னையில் வந்து விலை உயர்ந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மைண்ட் செட் எப்போ உருவானதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை காட்டுவார். நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் அந்த வீடு, அதோட விலை மேபி ஒரு 1.5 கோடி தான் இருக்கும், அதை இப்போ 2 கோடின்னு சொல்லுவார். ரொம்ப அவசரமாக விற்கணுன்றதுனால இந்த விலைக்கு வருது அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் பரவாயில்லையே ரொம்ப சீப்பாக கிடைக்குதே அப்படின்னு அதை வாங்குவீங்க. 2 கோடி 3 கோடி எக்ஸாம்பிள்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிவிஆருக்கு போய் பாருங்கள், ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு பாப்கார்ன் வைப்பாங்க.
கூடவே 600 ரூபாய்க்கு ஒரு பாப்கார்ன் இருக்கும். நீங்கள் உடனடியாக சீப்பாக கிடைக்குதே அப்படின்னு 250 ரூபாய்க்கு 10 ரூபா மதிப்புள்ள பாப்கார்னை வாங்கிட்டு வருவீங்கல்ல, அப்படி தான் பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் இந்த விஷயம் சீப்பாக அழகா இல்லை அது வந்து வேல்யூவா அப்படின்றதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம். ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ரெசிப்ரோசிட்டினா என்னென்னா, எனக்கு யாராவது ஒரு விஷயம் செஞ்சுட்டா, ஒரு சாப்பாடு கொடுத்துட்டா இல்லை ஃப்ரீயாக ஏதாவது கொடுத்துட்டா அவருக்கு நான் கடமைப்பட்டவன் அப்படின்னு உணர்றது. நீங்கள் நிறைய கடைக்கு போயிருப்பீங்க, கடையில் ஏதோ பொருள் இருக்கும், நீங்கள் அதை வாங்கணுன்னே நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டு ஒரு கேக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேக்கோட ஒரு சின்ன பீஸை உங்களுக்கு சாம்பிள் அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க. சொன்னதுக்கப்புறம் வாங்கி ஃப்ரீயாக சாப்பிட்டோமே, கேக்கில் கொஞ்சமாவது வாங்கிட்டு போவோமா, இல்லைனா அசிங்கமாக நினைப்பாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். இல்லை நிறைய இடத்துல ஃப்ரீயாக உங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் போனீங்கன்னா அந்த லஞ்சை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்கள்ட்ட உங்களால் ஒரு நல்ல பிஸ்னஸ் நெகோஷியேஷனை பண்ண முடியாது. ஒரு கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளைண்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு லஞ்சை கொடுத்துட்றாங்க. அந்த கிளைண்ட் கிட்ட நீங்கள் லஞ்சை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி காட்ட முடியாது. நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக இருக்கீங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறதுக்கெலாம் சரின்னு தான் சொல்லணும். ஏன்னா சாப்பிட்டுட்டோம், இப்போ போய் சண்டை போட முடியாது அப்படின்னு உள்ளேருந்து ஒரு உணர்வு வரும். இதுதான் ரெசிப்ரோசிட்டி. லைஃப்பில் நிறைய இடத்துல ஃப்ரீயாக இப்படி ஏதாவது கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரீயாக கிடைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எல்லாம் உண்மையாக அன்புனால உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதா இல்லை இந்த மாதிரி டாக்டிக்ஸ்னால கிடைக்குதா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்த தடவை ஏதாவது ஃப்ரீயாக வருதுன்னா அந்த இடத்துக்கு எதுக்காக போயிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு கேக் ஷாப்புக்கு போயிருக்கீங்க, கேக் வாங்குற ஐடியாவே இல்லை, சும்மா சுற்றி பார்க்கணும் தான் போயிருக்கீங்கன்னா தப்பு இல்லை. அங்கே ஃப்ரீயாக ஒரு சின்ன சாம்பிள் கிடைக்குதுன்னா, யாராவது ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, நான் கேக் வாங்கணும் அப்படின்னு வரல, நிறைய பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கேன், நாளைக்கு தேவைப்பட்டால் வாங்கலாம்ல அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாம்பிளை எடுத்துக்கோங்க. முதலையே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த சாம்பிளை சாப்பிட்டதுனால சாப்பிட்டோமே வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாது. அடுத்தது கன்ஃபர்மேஷன் பயாஸ். பல இடத்துல சொன்ன அதே விஷயம்தான். நம்ம எப்போவுமே உண்மையை தேடுறதே கிடையாது. நம்ம மூளை உண்மையை தேடக்கூடிய ஒரு கருவி கிடையாது. அது எதை தெரியுமா தேடும்? நான் வச்சுருக்க நம்பிக்கையை நியாயப்படுத்தக்கூடிய தகவலை தான் வெளியே தேடும். உண்மையான தகவல் நிறைய கிடைக்கும், அது எல்லாத்தையுமே அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம். ஆனால் என்னோட நம்பிக்கையை நியாயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது தகவல் தென்பட்டா அதை உடனடியாக பிடிச்சி வச்சுட்டு, பாத்தியா நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லும். நம்ம லைஃப்பில் எதை நம்ம ஆழமாக நம்புகிறோமோ அது சார்ந்த செய்தியை ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துப்போம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நான் நம்புகிறேன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நல்லவங்க அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷனை சேகரிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க செய்கிற சின்ன தப்பை கூட இக்னோர் பண்ணிவிடுவேன். இது எல்லோரும் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிவிடுவேன். இவங்க பணத்தை திருடுறாங்களா, அது பொலிட்டிக்கலில் அப்படி தானேப்பா இருக்கும், அதுக்கு தானே அரசியலுக்கு வராங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறப்ப வாங்கிக்கிட்டோம்ல, அப்போ திருடும் போது விட்டுறணும் அப்படின்னு அதை ரொம்ப ஈஸியாக நியாயப்படுத்திப்பேன். அவங்க இப்படிப்பட்ட வேலையை செய்கிறாங்கன்னா ஓகே அது அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏதாவது சின்னதாக ஒரு நல்லது பண்ணிட்டாங்க, ஒரு ரோடு போட்டாங்க அப்படின்னா, பாத்தியா யார் ரோடு போடுவா இந்த காலத்தில் அப்படின்னு நான் கேட்பேன். இப்படி என்னோட நம்பிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான தகவலை மட்டும்தான் நான் தேடுறப்போ அங்கே நான் தவறான முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தவறான கட்சிக்கு ஓட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என் லைஃப்லையுமே நிறைய பிலீஃப் இருக்கும். அந்த பிலீஃபை மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா மற்ற பிலீஃபை புரிஞ்சிக்கவே முடியாது, மற்ற நல்ல விஷயத்தை கூட என்னால் பார்க்க முடியாது. எப்போவுமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் எதை ஆழமாக நம்புகிறேனோ அதை தான் நான் அதிகமாக கேள்வி கேட்கணும் அப்படின்ற முடிவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கட்சியை நம்புகிறேன்னா பிரச்சனையே கிடையாது. எனக்கு எந்த கட்சியை ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை தான் அதிகமாக நான் கேள்வி கேட்கணும். அதுதான் என்னோடய கட்சி, அந்த கட்சிக்காக நான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்க போகிறேன். சப்போர்ட் பண்ணுறது ஒரு பக்கம்னா கேள்வி கேட்குறது இன்னொரு பக்கம் அப்படின்ற ஒரு மனநிலையை வளர்த்துக்கோங்க. எதை நம்புறீங்களோ அதை அதிகமாக கேள்வி கேளுங்க, எதை நம்புறீங்களோ அதை அதிகமாக சந்தேகப்படுங்க. அத்தாரிட்டி பயாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அத்தாரிட்டி பயாஸ் அப்படின்னா, யாராவது ஒரு நபரை பார்க்கும்போது அவருக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அவர் சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் ஒரு டாக்டர் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு வராருன்னா அந்த ஆடை பார்க்கும்போது இது சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு நமக்கு தோணும். இல்லை உண்மையாகவே ஒரு டாக்டரை கூப்பிட்டு வச்சு ஒரு ஆடை நடிக்க வச்சுட்டாங்கன்னா அது இன்னும் சூப்பர், டாக்டரே சொல்லிட்டாரு சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஏதாவது ஒரு சோப் விளம்பரத்தில் டாக்டர் வரத்துக்கும் இதுதான் காரணம். சோப்புக்கும் டாக்டருக்கும் என்ன சம்பந்தம்? சாதாரணமாக ஒரு நடிகையை கூட காட்டலாம்ல. ஆனால் நடிகையை வச்சு போடக்கூடிய ஒரு ஆடை விட ஒரு டாக்டரை வச்சு போடக்கூடிய ஆடுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா நம்ம டாக்டரை இன்னும் அதிகமாக நம்புவோம். யார் ஒரு அத்தாரிட்டியில் இருக்காங்களோ அவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். எனக்குமே நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரும். ப்ரொமோஷன் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வருது. அதுக்கு என்ன காரணம்?
ஏன்னா எனக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு அந்த ப்ரொமோஷனை கொடுக்குறவங்க நினைக்கிறாங்க. இவர் தொடர்ந்து புக்ஸை பற்றி பேசுகிறாரு, அப்போ இவர் ஒரு ஜீனியஸ்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ இவரை வச்சு ஆட் போடும்போது நமக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். நீங்களுமே நான் ஒரு ப்ராடக்டை பற்றி பேசும்போது அது நல்லா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக நம்புவீங்க அப்படின்றது அவங்களோட கருத்து. அப்படி உண்மையாக கூட இருக்கலாம். அதனால எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு அத்தாரிட்டியில் இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை நீங்கள் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் சொல்கிறது கூட அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க சொல்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பர்ட் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம், தப்பே கிடையாது. நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன், அதனால் நிறைய புத்தகத்தை பற்றி சொல்கிறப்போ நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதை நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது ஆய்வு பண்ணி பார்க்கணும். முக்கியமாக சில முடிவுகள் எடுக்க போகிறீங்க, நான் சொல்கிறத வச்சு ஒரு முடிவு எடுக்க போகிறீங்கன்னா அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பணத்துக்காக மட்டுமே உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு யாரும் பெருசாக நினைக்க மாட்டாங்க. சில பேர் நினைக்கலாம். நான் அப்படி நினைக்கிறேன்னா நினைக்கலையான்றது கூட உங்களுக்கு தெரியாது. என்ன கேட்டால் அப்படிலாம் நான் நினைக்கல, இந்த சேனலை ரன் பண்ணுறதுக்காக நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நியாயமான விளக்கத்தை தான் கொடுப்பேன். அதுவும் நியாயமான விஷயம்தான். ஆனால் உங்களை நான் ஏமாத்துறேனா இல்லையா அப்படின்றத நானே சொல்வேன்னா அப்போ எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அத்தாரிட்டியில் ஒருத்தவங்க இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் எதையும் நம்பணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஒரு பயாஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதுனால யார் சொல்கிறதையும் கேட்காம இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. கேளுங்க, ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சரின்னு பட்டால் அதை செய்யுங்க. அவைலபிலிட்டி பயாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, என் மூளையில் எந்த தகவல் இருக்கோ அது ரொம்ப காமனான விஷயம் அப்படின்னு நினைக்கிறது. என்னோட மூளையில் அந்த தகவல் இல்லைன்னா அது ரொம்ப புதிய விஷயம், அது ரொம்ப ரேரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறது. இது எனக்குமே நிறைய தடவை நடந்திருக்கு. ஏதாவது ஒரு தகவலை, ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு நினப்பேன். ஆனால் அது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயமா இருக்கும், ரொம்ப அடிப்படையான விஷயம்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். அப்போ அதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. நான் என்ன நினைப்பேன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாச்சே, அதை போய் நம்ம சொல்கிறோமே, ரொம்ப போர் அடிக்குமே, எனக்கே தெரியும் ஏன் சொல்கிறேன்னு கேட்டுடுவாங்களே அப்படின்னு எனக்கு தோணும் ஆரம்ப கட்டத்தில். அதனால் அந்த மாதிரி தகவல் நிறைய நான் சொல்லாமல் விட்டுருக்கேன். சில வீடியோவில் வேறு வழியே இல்லாமல் அப்படிப்பட்ட தகவலை நான் சொல்வேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு நினச்சா அதை தான் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்வீங்க. ரொம்ப புதுசாக இருந்தது இன்ஃபர்மேஷன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்லாம் சொல்வீங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு ஒன்று நல்லா தெரியுன்றதுக்காக அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியல, எனக்கு படிக்கும் போது புதுசாக இருந்ததுன்றதுனால அதை நான் சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாகவும் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. என் மூளையில் என்ன இருக்கோ அது எல்லாருக்கும் தெரியும், என் மூளையில் என்ன இருக்கோ அது ரொம்ப காமனான விஷயம் அப்படின்னு நினைக்கிறது தான் அவைலபிலிட்டி பயாஸ். என் மூளையில் அவைலபிளாக இருக்குது, அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறது. அதனால தான் ஏரோப்ளேனில் போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா ஏரோப்ளேன் கிராஷஸ் நிறைய நியூஸில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கார் ஆக்சிடெண்ட்டை அவ்வளோவெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன நினச்சிடுவோம்னா, கார் ஆக்சிடெண்ட்டை விட ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட் ரொம்ப அதிகமாக நடக்கும்னு நினச்சிடுவோம். ஆனால் உண்மையாக ஏரோப்ளேனில் ஒரு 100 பேர் போனால் அதில் எத்தனை பேர் இறந்து போகிறாங்களோ அதை விட அதிகமாக காரில் 100 பேர் போனால் இறந்து போயிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப டேஞ்சரானது கார் தான், ஆனால் நம்ம ஏரோப்ளேனை தான் நினைப்போம். ஏன்னா நம்ம மூளையில் ஏரோப்ளேன் பற்றின செய்தி தான் அதிகமாக பார்த்ததுனால அதுதான் உண்மை, அதுதான் வெளியே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம மூளையில் ஒன்று இருக்குன்றதுக்காக அது உண்மையான டேட்டா கிடையாது. எப்போவுமே ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறப்போ உண்மையான டேட்டா என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். நோ பெயின் நோ கெயின் ஃபேலசின்னு ஒன்று இருக்குது. அதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நல்லது நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு கெட்டது நடந்தே தீரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது. வெற்றி அடையணும்னா நிறைய தோல்வியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு உடம்பு க்யூர் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு தான் போகும் அப்படின்னு நம்புறது. ஒரு வெற்றி அடையணும்னா தோல்வி முக்கியம் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை வாழ்க்கையில் ஒரு கெயின் வேணும்னா ஒரு பெயின் முக்கியம் அப்படின்னு நம்புறதோலாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு சந்தோஷமாக போகலாம். ஆனால் இதை ரொம்ப முக்கியமான சில இடங்களில் நம்ம பயன்படுத்தணும்னா அது டேஞ்சராக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது கீழே போய்கிட்டே இருக்குது. அப்போ போயிட்டு நம்ம வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சறுக்கல் வரதானே செய்யும் அப்படின்னு நினச்சி இன்னும் காசு தூக்கி போட்டிங்கன்னா கீழே போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். இல்லை ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, புது டாக்டர், போலி டாக்டர்னு வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போகிறீங்க, தலைவலிக்குதுன்னு ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, நீங்கள் மாத்திரையை போடுறீங்க. டாக்டர் தலைவலின்னு வந்தேன், நீங்கள் கொடுத்த மாத்திரையை போட்டால் எனக்கு வகுத்தால போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் உடம்புல இருக்கிற நச்சு பொருள்லாம், டாக்ஸின்லாம் வெளியே போயிட்டுருக்கு, ஒரு 2 நாள் விடுங்க, வெளியே போனதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும், முதல்ல இப்படி மோசமாகி தான் நல்லாகும் நோயெலாம் அப்படின்னு அவர் சொன்னார்னா 2 நாள் விட்டிங்கன்னா வெளியே டாக்ஸின் போகாது, உயிரே போயிடும். இப்படி தேவையில்லாத இடத்துல இந்த தோல்வியை நம்ம க்ளோரிஃபை பண்ணக்கூடாது, வலிகளை க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் அதை க்ளோரிஃபை பண்ணணும். எல்லா இடத்துலையும் க்ளோரிஃபை பண்ணோன்னா அது மொத்தமாக நம்மளை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டோரி பயாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் கதையை கண்டுபிடிக்கிறது. ட்ரம்ப் ஒன்று பண்ணுறாரு, நரேந்திர மோடி பற்றின ஒரு செய்தி வருது,
ரஷ்ய அதிபரை பற்றின ஒரு செய்தி வருது. இது எல்லா செய்தியும் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியை உருவாக்கி ஒரு கான்ஸ்பிரசியை உருவாக்குறது. இப்படி கான்ஸ்பிரசி பண்ணுறது மோசம் கிடையாது, பண்ணிங்கன்னா நல்ல யூடியூபர் ஆகிடலாம். பட் லைஃப்பில் முடிவெடுக்கிறப்ப இந்த மாதிரி கதையை உருவாக்குனீங்கன்னா நல்ல முடிவை நீங்கள் எடுக்க முடியாது. யாரோ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆஃபீஸில் பாஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு, நம்ம கூட இருக்கிறவன் வேறு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு கதையை உருவாக்கி 2 பேரும் நமக்கு எதிராக இருக்காங்கன்னு பார்த்து பயந்து ஆஃபீஸை விட்டே ஓடி போகக்கூடாது. எது எங்கெங்கே எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை மட்டும்தான் வச்சுக்கணும். அதை கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டோரியை உருவாக்கும் போது அது நெகட்டிவான ஸ்டோரியாக இருந்ததுன்னா, உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஸ்டோரியாக இருந்ததுன்னா நிறைய ஆராய்ச்சியை நீங்கள் பண்ணணும். ரேண்டமாக ஸ்டோரி தோணுதுன்றதுக்காக உண்மை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹைண்ட்சைட் பயாஸ்னு ஒன்று இருக்குது. என் லைஃப்பில் திரும்ப நான் சொன்ன ஒரு பயாஸ்னால் இதுவாக தான் இருக்கும். என் கூட இருக்கிறவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த பேரை சொல்லாமல் நான் இருந்ததே கிடையாது. இப்போது ஒரு ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு இன்ஜினியர்னா, ஸோ நான் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணுறேன், ஏதாவது ஒரு வேலை பார்க்குறேன். அதில் கண்டிப்பாக ஒரு தோல்வின்றது வரும், ஒரு ஃபெயிலியர்ன்றது வரும். ஃபெயிலியர் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, இதை எப்படி நீ மிஸ் பண்ண, இது ரொம்ப பேசிக்கான விஷயமாச்சே, இதை நீ இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே, இப்படி பண்ணியிருந்தனா அது சரியாக இருந்திருக்குமே, நீ ஏன் இப்படி பண்ணவே இல்லை, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அவங்கள்ட்ட நான் சொல்கிற வார்த்தை தான் ஹைண்ட்சைட் பயாஸ். இப்படி நீ இதை பண்ணியிருந்துருக்கணும், நீ இப்படி பண்ணது தப்பு, நீ இப்படித்தான் இதை செஞ்சுருக்கணும், இது ரொம்ப பேசிக் அப்படிலாம் நீங்கள் சொல்லணுன்னு ஆசைப்பட்டால் அந்த வேலையை நான் செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்லுங்கள். செஞ்சு முடித்து ஃபெயில் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்கிறீங்கன்னா எனக்குமே அது தெரியும். நான் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன், இப்போ திரும்பி பார்க்குறப்போ இப்படி செஞ்சதுனால ஃபெயில் ஆகிட்டேன், இதை அப்படி செஞ்சுருந்துருக்கணும் அப்படின்றது எனக்கும் தெரியும். இதுக்கு பேர் தான் ஹைண்ட்சைட் பயாஸ். ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை பார்க்குற எல்லாருக்குமே இது சாதாரண விஷயமாச்சே, இது எனக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி நம்ம யோசிக்கிறப்போ உண்மையாக நமக்கு அது அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சிருக்காது. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமான்னு இருந்திருக்கும். அதில் ஒன்றுத்தை தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சுருப்போம். அது ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அதுதான் சரின்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சுலபம். இப்படித்தான் பல இடத்துல நம்ம கதை சொல்வோம். எனக்கு அப்போவே தெரியும்ப்பா, கோல்டு வந்து விலை இவ்வளவு ஏறும்னு எனக்கு அப்போவே தெரியும், நான் தான் காசு போடல. சில்வர் இவ்வளவு நல்லா போகுன்றதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியும், நான் தான் காசு போடாமல் விட்டுட்டேன். இந்த ஸ்டாக் மேலே போகுன்றது எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஸ்டாக் கீழே போய்ட்டு எனக்கு தெரியும், அப்போவே நான் செல் பண்ணியிருந்துருக்கணும், தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அப்போவே தெரியும்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா நம்ம இப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம்? நம்ம லைஃப்பில் ஒரு 100 முடிவு எடுப்போம், இது இப்படி நடக்கும், அது அப்படி நடக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த 100ல் ஒரு 5 விஷயம் நம்ம நினச்சா மாதிரியே நடந்துடும். அப்போ நம்ம மூளை என்ன பண்ணோம்? முதல்ல சொன்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் பயாஸை தேர்ந்தெடுக்கும். அந்த 5 மட்டும்தான் அது கவனிக்கும். நம்ம நினச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்காக அது நம்ப ஆரம்பிச்சிடும், நம்ம நினைக்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஸோ அடுத்த தடவை நான் அப்போவே நினச்சேன், எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தால் ஒரு நோட்டை கையில் வச்சுக்கோங்க, ஒரு டைரியை வச்சுக்கோங்க. எதெல்லாம் எப்படி நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே வாங்க. ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை நடந்திருக்குன்னு எடுத்து பார்த்தா 4 நடந்திருக்கும், 40 வந்து நடந்திருக்காது. அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நமக்கு இருக்கிறது ஹைண்ட்சைட் பயாஸ். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்போவே எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோன்னு. அப்போவே தெரிஞ்சுதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு தோல்வி நடந்தால் அதிலிருந்து கற்றுக்கோங்க. அப்போவே எனக்கு தெரியும்னு கதை சொல்லாதீங்க. அடுத்தது ஓவர் கான்ஃபிடென்ட் பயாஸ். ஓவர் கான்ஃபிடென்ட் பயாஸ்னால் என்ன? என் லைஃப்பில் என்னை பற்றி நான் எப்போவுமே அதிகமாக மதிப்பை போடுறது, அதிக எடையை போடுறது. நான் ரொம்ப டேலண்டான ஆள், நான் ரொம்ப ஒரு நாலேஜான ஆள், என்னால் இதை நல்லா செய்ய முடியும் அப்படின்னு நம்புறது. ஒரு ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் முட்டாள், அவங்கள விட நான் கொஞ்சம் மேலே தான், அவங்கள விட இந்த வேலையை நான் சிறப்பாக செய்வேன், என் மேனேஜருக்கு ஒரு எக்ஸல் கூட அப்டேட் பண்ண தெரியாது, எனக்கு நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறது. இதுக்கு பேர் தான் ஓவர் கான்ஃபிடென்ட் பயாஸ். நம்ம எப்போவுமே நம்மளோட ஸ்கில் என்னன்றதை தெளிவாக பார்க்கவே மாட்டோம். அதை பல மடங்கு பெருசாக்கி தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி பெருசாக்கி பார்க்கும்போது என்ன செய்வோம்? நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு திட்டம் திட்டும் போது அது தவறாக போய் முடியும். தேவையில்லாமல் நம்மளோட ஒரு அபிலிட்டியை அதிகமாக நினச்சி பெரிய ரிஸ்க் எடுப்போம், அந்த ரிஸ்கில் ஃபெயில் ஆகும். உங்களோட ஸ்கில் என்ன, உங்களோட லெவல் என்ன அப்படின்றத தொடர்ந்து பரிசோதனை பண்ணி பாருங்கள். புது வேலையை செஞ்சு பாருங்கள். ரிசல்ட் எப்படி வருதுன்றதை நோட் எடுங்க. அதிலிருந்து உங்களோட லெவல் என்னன்றதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளோட மிகப்பெரிய பலம் என்னென்னா, நான் உண்மையாக எந்த லெவலில் இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ட்ரை பண்ணுங்கள். ஷாஃபர் நாலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஜோக் பற்றி சொல்லுவாங்க. மேக்ஸ் பிளாங்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட். அவர் நோபல் பரிசு வாங்கினதுக்கப்புறம் ஜெர்மனியில் நிறைய இடத்துக்கு போகிறாரு. அவரோட குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றின தியரிஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரார். தினமும் ஒரு இடத்துக்கு போய் லெக்சர் கொடுப்பாரு. அப்படி லெக்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் அவரோட காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற டிரைவர் சொல்கிறாரு, ப்ரொஃபஸர், நீங்களே எல்லா இடத்துலையும் லெக்சர் கொடுக்குறீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டு எனக்கே மனப்பாடம் ஆகிடுச்சு, நானே இப்போ லெக்சர் கொடுத்துருவேன் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறார். பிளாங்க்குக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியா, எங்கே நீ கொடு அப்படின்னு ஒரு மேடையிலையும் ஏற்றி விட்டுறார்.
அந்த டிரைவர் பக்காவாக அந்த குவாண்டம் தியரியை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பார்க்குறதுக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரியே அவரை பார்த்தா தெரியுது. கீழேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ப்ரொஃபஸர் ஒரு டவுட்டை கேட்குறாரு. உடனடியாக அந்த டிரைவர் சொன்னாராம், இவ்வளவு பேசிக்கான ஒரு டவுட்டை உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் கேட்பார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி சின்ன கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், என்னோடய டிரைவர் தான் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் பிளாங்கிட்ட அந்த கேள்வியை மாற்றி விட்டாராம். இது ஒரு ஜோக்குக்காக சொல்லுவாங்க, நடந்ததுன்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு போல இருக்குது, சம்வாட் ஓரளவுக்கு. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி டிரைவர் நாலேஜோடு நம்ம நிறைய இடத்துல முடிவெடுப்போம். யாராவது ஒரு நபர் பண்ணுறதை பார்த்துட்டு அதுலேருந்து கேட்டதுனாலேயே நமக்கு ஒரு அறிவுன்றது வந்துடும். அந்த அறிவை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு நம்பிடக்கூடாது. நான் தொடர்ந்து புக் சம்மரி பண்ணுறேன், அந்த புக் சம்மரியை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ புக் சம்மரியை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு அறிவு வந்திருக்கு. இந்த அறிவை வச்சு நீங்கள் ஒரு புக் சம்மரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளவு குவாலிட்டியாக வராது. ஏன்னா நான் பண்ணுறதே ஒரு புக்கை படித்து சம்மரைஸ் பண்ணி சொல்கிறது. அதை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் புத்தகத்தை படித்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணுவீங்க, என்னை விட சிறப்பாக பண்ணுவீங்க. ஆனால் பல இடங்களில் நம்ம ஷார்ட்கட்டை தேடி தேடி ஓடுறதுனால இந்த டிரைவர் நாலேஜோடையே நிறைய முடிவெடுத்துடுறோம். ஏதாவது ஒரு நபர் ஃபைனான்ஷியல் அட்வைஸை யூடியூப்பில் கொடுப்பார். அவர் கொடுக்குற ஃபைனான்ஷியல் அட்வைஸை எடுத்துக்கிட்டே முடிவெடுப்போம். அவர் ஃபைனான்ஷியல் நாலேஜை எங்கேருந்து அடைஞ்சார்னு பார்த்து அதில் போய் ரிசர்ச் பண்ண மாட்டோம், அவர் சொன்னதை கேட்டே வேலையை செய்வோம். இப்படி டிரைவர் நாலேஜ் வச்சு முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. நிறைய இடங்களில் உண்மையான மேக்ஸ் பிளாங்காக நீங்கள் இருக்கணும். என்ன அவர் ரிசர்ச் பண்ணாரோ அதை போய் பண்ணி பார்க்கணும். இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைஃப்பில் நமக்கு எங்கெல்லாம் கண்ட்ரோல் இல்லையோ அங்கெல்லாம் கண்ட்ரோல் நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது. சில இடங்களில் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஆனால் அது நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது. சில மனிதர்களை நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது, அதெல்லாம் நான் பண்ணிவிடுவேன், நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது. சில நிகழ்வுகள் ரேண்டமாக மட்டும்தான் நடக்கும், ஆனால் அதுலேயும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது. உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் உட்காந்து ஒரு நாள் சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்கோம். அப்போ என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லி தருவேன். அது சீட்டு கட்டு கைக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யலான்ற சில ஸ்ட்ராட்டஜிஸை சொல்லித்தரேன்னு வைங்க. ஆனால் அந்த சீட்டு கட்டில் தோற்று போகிற முதலாலாம் நான் இருப்பேன். அப்போ எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க, ஏன்டா இவ்வளவு சொல்கிற, கடைசியில் நீ தான் ஃபஸ்ட்டு வெளியே போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. சீட்டு கட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜின்றதை எப்போ உருவாக்க முடியும்னா கைக்கு கார்டு வந்ததுக்கப்புறம் தான். ஆனால் என்ன கார்டு வரும்ன்றது உங்கள் கண்ட்ரோல்லே இல்லை. நம்ம என்ன நினச்சிடுவோம், அந்த கண்ட்ரோலில் இல்லாத விஷயமும் என் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு அதை ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி பார்ப்போம். சீட்டு கட்டுன்றது ஸ்போர்ட்ஸ் கிடையாது, அது ரேண்டமான விஷயந்தான். உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் கைக்கு வருது ரேண்டமாக தான் வருது. அதனால் நீங்கள் ஜெயிக்கணுன்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சீட்டு கட்டில் கட்டாயம் ஒரு ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லவே முடியாது. கைக்கு போகிறது ரேண்டமான விஷயம். இல்லை புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, சில சமயம் நம்ம அந்த டைஸை வச்சு ஏதாவது விளையாடிக்கிட்டு இருப்போம், தாயக்கட்டையை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்போம். அப்போ நமக்கு 1ஆம் நம்பர் வேணும் இல்லை 6ஆம் நம்பர் வேணும் அப்படின்னு ஏதாவது தேவை இருக்கும். பெரிய நம்பர் வேணும்னா டைஸை வேகமாக குலுக்கி வேகமாக சுட்டி விடுறது, அப்போ பெரிய நம்பர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது. இல்லை சின்ன நம்பர் வேணும்னா அப்படியே பொறுமையாக பூ போல் போடுறது, போட்டால் சின்ன நம்பர் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறது. இது எல்லாமே இந்த இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல் தான். இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சிஇஓ இருப்பார், ஒரு கம்பெனியோட பெரிய எம்டி இருப்பார். அவங்க கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடும். உடனடி அவர் என்ன நினைப்பாருன்னா, அந்த இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நான் தான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இதை அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு நினைப்பார். லைஃப்பில் நம்மளுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருவோம். வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் வந்தோன்னே நான் கண்ட்ரோல் பண்ணி தான் இந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். சில நேரத்தில் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயமும் இந்த ரிசல்ட்டுக்கு உதவி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ரேண்டமாக என்னோட சில வீடியோ நல்லா போகும். அந்த வீடியோ நல்லா போகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. சில தம்ப்நெயில் போட்டிருப்பேன், சில டைட்டில் போட்டிருப்பேன், அது நல்லா போகும். ரொம்ப கடினமாக உழைச்சி போடக்கூடிய சில வீடியோ பெருசாக போகவே போகாது. இங்கே என்னால் எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதை நான் புரிஞ்சுக்கணும். இந்த இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறப்ப நான் எப்படி பார்ப்பேன்னா, இந்த வீடியோ ஒர்க் ஆகிருக்கா, அப்போ இதுக்கு காரணம் டைட்டில் இப்படி இருக்கிறதுனால டைட்டிலில் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குது, தம்ப்நெயில் இந்த கலரில் இருக்குன்னு எதையாவது யோசித்து அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா உண்மையான நல்ல கண்டென்ட்டை பண்ணாமல் இந்த மாதிரி கிம்மிக்கை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். எப்படி ஹூக்கு போடுறது, எப்படி தம்ப்நெயிலில் விதவிதமாக போஸ்ட் கொடுக்குறது, எப்படி நெகட்டிவான டைட்டில் வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். கண்டென்ட்டில் கோட்டை விட்டுருவேன். எல்லா இடத்துலையும் கண்ட்ரோல் நமக்கு கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். லைஃப்பில் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கண்ட்ரோலில் எது இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் எதுலாம் இல்லை. நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்துக்கு எஃபர்ட்டை போட்டுறவே கூடாது, கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்துக்கு அதிகமாக எஃபர்ட் பண்ணணும். இன்சென்டிவ் சூப்பர் ரெஸ்பான்ஸ் டெண்டன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நம்ம நிறைய பேருக்கு இன்சென்டிவ் கொடுப்போம், அதாவது பணம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்தை நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? முக்கால்வாசி நேரம் அவங்க எதை செய்யக்கூடாதோ அதுக்கு தான் நம்ம பணம் கொடுப்போம். ஒரு லாயரை போய் அணுகிறோம் அப்படின்னா அவர் நமக்கு என்ன வேலை செய்யணும்? கேஸை முடிச்சு கொடுக்கணும். ஆனால் நம்ம அவருக்கு எதுக்கு பணம் கொடுப்போம்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? 1 மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு பணம் கொடுப்போம்.
நேரத்துக்காக அவருக்கு பணம் கொடுத்தா அவர் கேஸை இழுத்தடிப்பாரா இல்லை சீக்கிரம் முடிச்சு கொடுப்பாரா? இல்லை டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். டாக்டருக்கு எதுக்கு பணம் கொடுப்போம்? ஒவ்வொரு விசிட்டுக்கும் நம்ம பணம் கொடுப்போம். ஒவ்வொரு விசிட்டுக்கும் அவருக்கு நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னா அவர் நிறைய விசிட் வேணும்னு நினைப்பாரா, நோயை குணப்படுத்தணும்னு நினைப்பாரா? நான் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கேன் என்னோட அலர்ஜிக் ரைனைட்டிஸ்க்காக. அவர் ஒரு ஸ்ப்ரேவை கொடுத்தார், 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தார். மாதம் இது வரைக்கும் 6 தடவை போயிருக்கேன். ஒவ்வொரு மாதமும் அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ஸ்ப்ரேவை இன்னும் ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்றது தான். 6 மாதமாக போயிட்டு இருக்கேன். 6 மாதமும் ஒரு தடவை விசிட்டுக்கு 800 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி நம்ம பல இடங்களில் எதுக்கு பே பண்ணுறோம் அப்படின்றத படித்து பார்க்கணும். நம்ம உண்மையாக அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு பே பண்ணுறோமா, இல்லை எது நடக்கவே கூடாதோ அதுக்கு பே பண்ணுறோமா அப்படின்றத பார்க்கணும். ரிக்ரெஷன் டு மீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுன்னா அது திரும்ப சமநிலைக்கு, ஒரு மீனான நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ரிக்ரெஷன் டு மீன். நம்ம இதை தவறாக புரிஞ்சுப்போம். ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப சூப்பராக விளையாடுறாருன்னு வச்சுப்போம், அடுத்த சில நாளில் அவர் கொஞ்சம் அதை விட கம்மியாக தான் விளையாட போகிறார். ஒருத்தவர் ரொம்ப மோசமாக தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுப்போம், அடுத்த ஒரு சில நாட்களில் அவர் கொஞ்சம் அதை விட பெட்டராக விளையாண்டு அந்த நடுநிலைக்கு வரதான் போகிறார். லைஃப்பில் எல்லாமே இப்படி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறப்போ, அது மேலேயா வேணா இருக்கட்டும் இல்லை கீழேயா வேணா இருக்கட்டும், அப்படி போகும்போது அது கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நடுநிலைக்கு வரதான் பார்க்கும். இப்படி தான் உலகன்றது இயங்கும். ஆனால் இதை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஏதேதோ கற்பனை பண்ணிப்போம். நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒரு மெடிசின் சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்போம். அது திடீர்னு ஒரு நாள் அந்த மெடிசின் ஒழுங்காக வேலை செய்யாத மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரச்சனை வரும். தலைவலினே வச்சுப்போமே, அந்த தலைவலி திடீர்னு அதிகமாக வரும். தலைவலி அதிகமாக வந்தோடனே இந்த மருந்து வேலை செய்யலை அப்படின்னு வேற ஒரு டாக்டர்கிட்ட போவோம். அவர்கிட்ட போன உடனே அவர் கொடுக்குற மருந்துக்கு அப்புறம் நம்மளோட தலைவலி கொஞ்சம் குறைஞ்சி ஒரு நடுநிலைக்கு வரும். உடனடியாக நம்ம என்ன நினச்சிருவோம்னா, அந்த புது மருந்து தான் வேலை செய்யுது அதனால தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழைய டாக்டரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம், புது டாக்டரை ரொம்ப பாராட்டவும் ஆரம்பிச்சிடுவோம். இல்லைனா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு ரொம்ப மோசமாக ஒரு நாள் விளையாடி இருப்பார். அவர்கிட்ட அவரோட கோச் போயிட்டு ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை கொடுத்துருப்பாரு. லைஃப்னா என்னன்னு தெரியுமா, ஃபுட்பால்னால் உனக்கு என்னன்னு தெரியுமா, எப்படி விளையாடணும் தெரியுமா, நீ யாருன்னு உனக்கே தெரியல அப்படின்லாம் பேசிடுவார். அவர் ஏற்கனவே ரொம்ப மோசமாக விளையாடி இருந்தால் அடுத்து ரிக்ரெஷன் டு மீன் தான் நடக்கும். திரும்ப அவர் நடுநிலைக்கு தான் வரப்போகிறார். அப்போ மோசமான நிலையிலேருந்து கொஞ்சம் பெட்டராவார். உடனடியாக அந்த கோச், பாத்தியா நான் எவ்வளோ சூப்பராக பேசியிருக்கேன் பாத்தியா அப்படின்னு நினச்சிப்பார். இல்லை ஆஃபீஸில் ஒருத்தவன் ஒரு நாள் ரொம்ப மோசமாக வேலை செய்கிறான், ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் திரும்ப அடுத்த சில நாட்களில் நடுநிலைக்கு தான் வரப்போகிறான். ஆனால் அவன் மோசமாக இருக்கும் போது மேனேஜர் போயிட்டு கண்ணா அப்படின்னு அவனை திட்டிட்டு அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி நடுநிலைக்கு வரப்போ, பாத்தியா இதுக்கு தான் திட்டினா தான் எல்லாரும் முன்னேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. இப்படி ரிக்ரெஷன் டு மீனை புரிஞ்சிக்காம எதனால இது நடக்குது அப்படின்னு நம்மளே ஒரு காரணத்தை சொன்னோம்னா தேவையில்லாத பல விஷயங்களை நம்ம உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுவோம். அவுட்கம் பயாஸ்னு ஒன்று இருக்குது. என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அவுட்கம் வருது, எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் வருது அப்படின்றத பார்த்து அந்த ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னா நான் எடுத்த முடிவு நல்ல முடிவு, அந்த ரிசல்ட் நல்லா இல்லைன்னா நான் எடுத்த முடிவு கெட்ட முடிவு அப்படின்னு நினைக்கிறது. லைஃப்பில் இதுதான் பெரிய பெரிய தப்பு. நான் ஒரு முடிவு நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னா அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் மோசமாக கூட இருக்கலாம். நான் ஒரு மோசமான முடிவு எடுத்ததுக்கப்புறம் கூட நல்ல ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கலாம். முடிவு நல்ல முடிவா கெட்ட முடிவா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த முடிவுக்காக நான் எவ்வளவு டேட்டாவை எடுத்தேன், எப்படி கணக்கு போட்டு பார்த்தேன், எப்படி சிந்தித்தேன், எவ்வளவு ப்ரூஃபை பார்த்தேன், எவ்வளவு எவிடன்ஸை பார்த்தேன், எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுத்தேன் அப்படின்றத வச்சு தான் முடிவு நல்லதா கெட்டதான்னு சொல்லணும். சும்மா ரிசல்ட் வரதை வச்சு சொன்னோன்னு வைங்களேன், ஒரு நாள் நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சுப்போம். குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு சேஃபாக வந்துட்டீங்கன்னா, குடிச்சிட்டு ஓட்டணும்னு நினச்சேன் பார்த்தியா அதுதான் சரியான முடிவு நல்ல வேலை அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம், உண்மையான வேல்யூ அனாலிசிஸை பண்ணியிருப்போம், அது கண்டிப்பாக நல்ல ஸ்டாக்காக இருக்கும். ஆனால் அதை வாங்கினதுக்கப்புறம் திடீர்னு ஸ்டாக் மார்க்கெட்டே பொத்துன்னு விழுந்துடும். அதுக்காகலாம் நான் எடுத்த முடிவு கெட்ட முடிவு கிடையாது. நான் ஒழுங்காக அனலைஸ் பண்ணி தான் எடுத்தேன், நல்ல முடிவு தான், ரிசல்ட் தான் பேடாக இருக்குது. ஸோ எப்போவுமே அவுட்கம்மை வச்சு நம்மளோட டிசிஷனை நம்ம டிசைட் பண்ணோம்னா சில சமயம் கெட்ட முடிவுக்கே நல்ல ரிசல்ட் வரப்போ கெட்ட முடிவு தான் சரியான முடிவுன்னு நினச்சிக்கிட்டு அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்படி தான் சில பேர் ரொம்ப மோசமான முடிவை சரி நினச்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த மோசமான முடிவுலேருந்து என்றைக்காவது ஒரு நாள் நல்ல ரிசல்ட் தெரியாமல் கிடச்சிருக்கும். அதனால முடிவு சரின்னு நினச்சிட்டு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருப்பாங்க. லைஃப்பில் முடிவுக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸஸ். உங்களுக்கு முன்னாடி நிறைய முடிவுகள் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் சுதந்திரமான மனிதர்களா, இல்லை உங்களுக்கு முன்னாடி கொஞ்சமான ஆப்ஷனை மட்டும் கொடுத்தா நீங்கள் சுதந்திரமான மனிதரா? நம்ம பொதுவாக என்ன நினச்சிடுவோம்னா, வாழ்க்கையில் சுதந்திரன்றது எப்போ கிடைக்கும்னா, எனக்கு முன்னாடி நிறைய இருக்கணும், அதில் எதை வேணாலும் நான் எடுத்துக்கலான்னு இருக்கும்போது சுதந்திரமாக உணர்வேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடமை கொடுக்கும், ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க.
ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. எப்போ நமக்கு முன்னாடி கொஞ்சமான ஆப்ஷன்ஸ் இருக்கோ அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், ஈஸியாக ஒரு முடிவெடுக்கிறோம், அந்த முடிவில் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். புரிய வைக்கிறதுக்கு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். என்றைக்காவது சாப்பிட்லான்னு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸை ஆன் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு படம் போட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒரு கையில் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு கையில் படத்தை தேடி இருப்பீங்க. படம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, எந்த படத்தை பார்க்கலான்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சாப்பிட்ருப்பீங்க. இல்லைனா சில சமயம் மதிய சாப்பாட்டுக்காக உட்காந்து படத்தை போடுறேன்னு தேடி சாயங்காலமாக சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. எதனால் ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கிறது? எந்த படத்தை பார்க்க போகிறது 10 நிமிஷம் தான் சாப்பிட்ற வரைக்கும். ஆனால் எந்த படம் இல்லை யூடியூப்பில் எந்த வீடியோன்னு தேர்ந்தெடுக்கிறது இவ்வளவு கஷ்டமானதாக இருக்குது? ஏன்னா நிறைய ஆப்ஷன் முன்னாடி இருக்கிறதுனால தான், நிறைய ஒரு சாய்ஸஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதுனால தான். எப்போ நிறைய சாய்ஸஸ் இருக்கோ மூளை பேரலைஸ் ஆகிடும், ரொம்ப குழம்பி போயிடும். இதில் எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு அது சிந்திக்கும். பொதுவாக மூளையை பொறுத்த வரைக்கும் எதை அது எடுக்குதோ அதை விட எதெல்லாம் நான் எடுக்காமல் விட்டுடுறேன்றதை பற்றி ரொம்ப அதிகமாக சிந்திக்கும். ஒரு ஆப்ஷனை கையில் எடுக்கிறேன்னா 9 ஆப்ஷனை வேணான்னு விடுறேனேன்னு அது வருத்தப்பட ஆரம்பிக்கும். அப்போது ஒரு 4 படம் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பழைய காலம் மாதிரி ஒரு 4 டிவிடி இருக்குன்னா எந்த ஒரு டிவிடியை போடலான்னு கேட்டால் ரொம்ப ஈஸியாக 4ல் ஒன்று எடுத்து போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ எதை பார்க்குறதுன்னு முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். அப்போ எந்த படத்தை பார்த்துருந்தாலுமே உள்ள ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த படத்தை பார்க்காம விட்டுட்டேனே, இது கொஞ்சம் மோசமாக இருக்கே அப்படின்னு தோணும். நிம்மதியாக இருக்கவே மாட்டீங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். லைஃப்பை சிம்பிளாக வச்சுக்கோங்க. நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. சிம்பிளிசிட்டியை தேர்ந்தெடுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா முன்கூட்டியே சிந்திச்சுட்டு அந்த இடத்துக்கு போங்க. நிறைய விஷயம் இருக்குன்னு பார்த்து குழம்பி போக மாட்டீங்க. எதுக்கு வந்தோம் அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் டேரெக்டாக அதை செய்வீங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன படம் பார்க்கணுன்னு யோசிச்சுட்டு உள்ளே போயிருந்தா டேரெக்டாக அதை போட்டுருவேன். ஆனால் என்ன படம் பார்க்கலான்னு உள்ளே போய் தேடினேன்னா படமே பார்க்காம தான் வெளியே வருவேன். லைக்கிங் பயாஸ்னு ஒன்று இருக்குது. நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்க ரொம்ப 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 நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறது. அவங்க ஒரு விஷயத்த சொன்னால் அது உண்மை அப்படின்னு எடுத்துக்கிறது. அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு நம்ம சொல்கிறது. உதாரணத்துக்கு எனக்கு கூல்ட்ரிங்கே பிடிக்காது. திடீர்னு அஜித்குமார் வந்து கேம்பா கோலாக்கு விளம்பரத்தில் நடிச்சிட்டாரு அப்படின்னோடனே கேம்பா குடிக்கலாம் போலையே அப்படின்னு தோணுதில்ல. அதுதான் அந்த லைக்கிங் பயாஸ். நமக்கு பிடிச்ச ஒரு நபர், எனக்கு ஏகேவா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக அவர் நடித்த ஒரு ஆடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னு யோசிச்சேன்னா அதுதான் லைக்கிங் பயாஸ். ஒரு விஷயத்தை நமக்கு பிடிச்சவங்க கொடுக்குறாங்கன்றதுக்காக எடுத்துக்கக்கூடாது. அது உண்மையாக நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. இது அடுத்தது ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே இந்த லைக்கிங் பயாஸில் ஒரு பகுதி தான். இந்த ஹாலோ எஃபெக்ட் என்ன? நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவரை பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இந்த உலகத்தில் எந்தெந்த நல்ல குவாலிட்டியை சொன்னாலும் அதை அவருக்கு நம்ம பொருத்தி பார்க்குறது. இப்போது என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால என்ன நல்லவன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இவர் ரொம்ப ஒரு புனிதமான நபர்ன்ற மாதிரிலாம் கமெண்ட் போடுவீங்க. நான் நல்லவனா கெட்டவனான்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இங்கே உலகத்தில் முதல்ல யார் நல்லவன் யார் கெட்டவன்? எல்லாருமே ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கிறப்போ என்னை பற்றி எவ்வளோ பெருமையாக எவ்வளோ நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கெலாம் காரணம் இந்த லைக்கிங் பயாஸ் தான். பிடிச்சிருக்கு அதனால இவருக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் கொடுப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். ஆனால் இங்கே இதனால் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் நாளைக்கே ஒரு மோசமான விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட சேல் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்னை பிடிச்சிருக்குன்றதுனால என்னை டிஃபெண்ட் பண்ணி அதை வாங்கிக்கணுன்ற தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். சில சமயம் நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணும்போது நான் நல்ல பொருள் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் அது நல்ல பொருள் இல்லைன்னு சொல்லும் போது மட்டும்தான் எனக்கே அது புரியும். நான் அதுக்கப்புறம் அதை பற்றின ப்ரொமோஷன் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுப்பேன். உதாரணத்துக்கு நான் டைரெக்டாகவே சொல்கிறேன். பஜாஜ் ஃபின்ஸை பற்றி நான் ஒரு ப்ரொமோஷன் போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு நல்ல கம்பெனின்ற ஐடியா தான் எனக்கு இருந்துச்சு. பஜாஜ்ன்றது ஒரு பெரிய கம்பெனி நான் நினச்சேன். அதோட ஒரு ரேட்டிங் எடுத்து நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். நல்ல ஒரு ரேட்டிங் இருந்தது. நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரைட்டீரியா வச்சுருக்கேன். ஒரு ப்ரொமோஷன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இந்த குவாலிட்டி இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். பெரிய கம்பெனியாக இருக்கணும், கவர்மெண்ட்டால் ரிகக்னைஸ் பண்ண முடிஞ்ச ஒரு கம்பெனியாக இருக்கணும், புதுசாக வந்ததெல்லாம் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்டால் ஏற்றுக்க முடிஞ்சதாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கணும். கூகுளில் போய் நான் அதோட ரிவ்யூ படித்து பார்ப்பேன், மற்ற இடங்களில் போய் ரிவ்யூ படித்து பார்ப்பேன். எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த ப்ராடக்ட் தான் நான் ப்ரொமோஷனாக கொடுக்குறேன். அப்படி நான் கொடுத்தோம் சில சமயம் அது ரொம்ப மோசமானது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி நினைக்கும் போது அதை பொலைட்டாக ஒரு அன்போடு நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் உடனடியாக அதை மாற்றிப்பேன். போன தடவைக்கு அப்புறம் நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் விளம்பரம் பண்ணதே இல்லை, உடனடியாக இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே மேட்டர் என்னென்னா, என்ன நீங்கள் பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் செய்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டிங்கன்னா என்ன நானே கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் கொடுக்கறது இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்கே அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா சில பேர் திட்டிருப்பாங்க. அதுக்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க.
அவர் பண்ணாமல் எப்படி ஒரு யூடியூப் நடத்த முடியும் அப்படிலாம் நீங்கள் கேட்பீங்க. அது அன்பின் வெளிப்பாடு தான், அதை நான் குறை சொல்லலை. பட் சில நேரத்தில் பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரை நமக்கு பிடிக்குன்றதுக்காக அதை ஏற்றுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. என்டவுமெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குன்னா ஒன்று நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அதோட வேல்யூவை அதிகமாக சொல்கிறது. உதாரணத்துக்கு, நான் எந்த சோப்பு பயன்படுத்துகிறேனோ அதுதான் இருக்கிறதுலே சூப்பரான சோப்பு அப்படின்னு சொல்கிறது. நான் எந்த பொருள், எந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேனோ அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது. இதை இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம எந்த இடத்துல தெரியுமா சொல்லுவோம்? என்கிட்ட ஒன்று இருக்கிறப்போ அதுதான் உலகத்திலேயே பெஸ்ட்டுன்னு நம்ம நினைப்போம். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர், அவங்க தான் உலகத்திலேயே பெஸ்ட்டுன்னு நினைப்போம். அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை பார்க்குறதுக்கு நம்ம மறுப்போம், அதை பார்க்கவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்போம். ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுவோம், வாங்கினதுக்கப்புறம் அது கீழே போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைப்போம்? இந்த ஸ்டாக் கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு நினைப்போம். நம்மள்ட்ட இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நினைப்போம். எப்போவுமே ஒரு பொருளை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும், பொருளையோ நபரையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ ஜட்ஜ் பண்ணணும்னா அது உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்காம அது வெளியே இருக்குது அப்படின்னு நினச்சி பாருங்கள். அதை காசு கொடுத்து நீங்கள் எவ்வளவு கொடுத்து திரும்ப வாங்குவீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு ரூபாய்க்கு விற்போம் அப்படின்னு யோசிச்சா அதோட வேல்யூ நமக்கு எப்போவுமே அதிகமாக தோணும். நம்மள்ட்ட இருக்கிற பொருளை எப்போவுமே நம்ம விற்க தான் முடியும், வாங்க முடியாது. அதனால தான் நம்மளோட மனது எப்போவுமே அதோட வேல்யூவை பெருசாக சொல்லும். பெருசாக விற்கணும் தானே ஆசைப்படுவோம். ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருளோட வேல்யூவை திங்க் பண்ணணுன்னா அந்த பொருளை வாங்கணும்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பொருளை எவ்வளோ கொடுத்து நான் வாங்குவேன் அப்படின்னு யோசிச்சா நம்மள்ட்ட இருக்கிற பொருளோட உண்மையான மதிப்பு தெரியும். தேவையில்லாமல் மோசமான பொருளை நம்ம கூடவே வச்சுருக்க மாட்டோம். சில நேரத்தில் அந்த பொருளை வெளியே கொடுக்கறதுக்கு தயாராக இருப்போம். கோஇன்சிடென்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. லைஃப்பில் நிறைய கோஇன்சிடென்ட்ஸ் நடக்கும். அந்த கோஇன்சிடென்ட்ஸை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீசெண்டாக பார்த்தேன். ஒரு 23 பேர்னு நினைக்கிறேன். ஒரு 23 பேர் ஒரு ரூமில் இருக்காங்க. அந்த ரூமில் ஒரே பர்த்டேயில் 2 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கும்? 50% அதிகம். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குது, வெறும் 23 பேர் தான் இருக்காங்க, 2 பேருக்கு எப்படி ஒரே பர்த்டே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் சிம்பிளான ஒரு ப்ராபபிலிட்டி கால்குலேஷன் தான் இது. இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ChatGPT போட்டு பாருங்கள். மேபி அந்த 23ன்ற நம்பரை கூட நான் தப்பாக சொல்லலாம், ஒரு சின்ன நம்பர். ஆனால் அந்த சின்ன நம்பர் இருக்குது, அது என்ன கால்குலேஷன் போட்டு பாருங்கள். இந்த கோஇன்சிடென்ட்ஸ்ன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம், நிறைய நடக்கும். அதை பார்த்துட்டு ஏதோ இன்ட்யூஷன் சொல்லுது, யூனிவர்ஸ் பேசுது, கடவுள் பேசுகிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோஇன்சிடென்ட்ஸ் பற்றி சொல்லணுன்னா என் லைஃப்பில் இப்போ நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் சத்தியம் அடித்தாலும் நம்ப மாட்டீங்க. என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, எனக்கும் அவங்க தங்கச்சி. ரொம்ப சின்ன வயசுலேயே நானும் வீடு மாறி போயிட்டேன், அவங்களும் வீடு மாறி போயிட்டாங்க. ஒரு 10வது 9வது படிக்கும்போது நானும் வீடு மாறி போயிட்டேன், அவங்க ஊரே மாறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பெருசாக பார்த்துக்கல. ரொம்ப ரீசெண்டாக என்னோடய யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அந்த பையனோட தங்கச்சி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு. அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது சிங்கப்பூரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சிங்கப்பூரில் இருக்கியா, உன்னை நான் எங்கே பார்க்குறது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு கேட்டால் அவன் ஏதோ ஒரு ஊரில் தமிழ்நாட்டில் தான் இருக்கான், அவனையும் நான் பார்க்க முடியாது. அவன் அண்ணன் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, ஆனால் நான் போய் பார்க்க முடியாது, தம்பி மாதிரி. சரி, என்றைக்காவது ஒரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் கொஞ்ச நாள்லேயே எனக்கு சைனா போகிறதுக்கான ஒரு வேலை வந்துச்சு. சரி, சைனா போகிறப்போ எப்படி போகலான்னு பார்த்தா சிங்கப்பூர் போய் தான் போக முடியும், சென்னையிலேருந்து போனேன். அதுதான் கொஞ்சம் கிட்ட, அதுதான் கொஞ்சம் சீப்பு. நான் அப்போ சொல்லியிருந்தேன், உன் ஊருக்கே வரேன், ஆனால் உன்னை பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஏர்போர்ட் மாறுறதுக்காக வரேன், ஃப்ளைட் மாறுறதுக்காக வரேன், ஆனால் உன் ஊரில் காலை வச்சுட்டு போகிறேன், ஆனால் உன்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வெளியே வர முடியாது, ஏன்னா அது கனெக்டிங் ஃப்ளைட்டுக்காக இருக்குது. இப்போ சைனாக்கு போயிட்டு திரும்ப வரப்போ அதே மாதிரி சிங்கப்பூர் தான் வரணும். சிங்கப்பூரில் கனெக்டிங் ஃப்ளைட், சென்னைக்கான ஃப்ளைட்டை பிடிக்க பார்த்தா என்னோட முதல் ஃப்ளைட் சைனாலேருந்து வந்தது டிலே ஆயிடுச்சு. நான் செக்இன்லாம் பண்ணிட்டேன், ஆனால் என்னோட லக்கேஜ் வரலங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வெளியே போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ஃப்ளைட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளைட் எப்படா கொடுப்பீங்கன்னு கேட்டால் அன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது நைட் தானா, ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே இருக்கணுமா அப்படின்னு சண்டை போட்டதுக்கப்புறம், இல்லை ஒரு நாள் உங்களுக்கு பாஸ் கொடுத்துருவோம், நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே போங்க, சிங்கப்பூருக்குள்ளே உங்களுக்கு நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரூம் கொடுத்துட்றோம், போய் தங்கிக்கோங்கன்ட்டாங்க. இப்போ நம்ம தான் சிங்கப்பூருக்குள்ளே போகிறோமே, சூப்பர்னு சொல்லிவிட்டு அங்கே தங்கச்சிக்கு கால் பண்ணி, நான் சிங்கப்பூர் வந்துட்டேன், உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு கதை சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அவங்க சொன்னது, இன்றைக்கி எனக்கு பர்த்டே அப்படின்னு. அவங்க பர்த்டேலாம் எனக்கு தெரியாது, சின்ன குழந்தையாக இருந்தப்போ பார்த்தது. பர்த்டேவா, சூப்பர் அப்படின்னு நான் சொல்லிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன். அப்போ தான் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அவங்க பார்க்க வரப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க, கூட அவங்களோட அண்ணன் வந்தான். நான் சின்ன வயசுலேருந்து விளையாண்ட அந்த பையன் அவனும் வந்தான். நீ எங்கே இங்கே இருக்க அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன வேலைக்காக வந்திருந்தேன், என்னால் தங்கச்சி வீட்டில் இருந்தேன், கரெக்டாக நீ கால் பண்ணிட்ட, நீயும் வந்துட்ட அப்படின்னாங்க. அவங்க பர்த்டே வாங்க கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவங்க கூட சுற்றிட்டு இருந்தேன். அவனும் அன்றைக்கி நைட் தான் சென்னைக்கு ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தான். எந்த ஃப்ளைட்னு பார்த்தா, நான் எந்த ஃப்ளைட்டில் சென்னை வர போகிறேனோ அதே ஃப்ளைட்.
சரி எந்த சீட்ரா அப்படின்னு பார்த்தா அவன் சீட்டை புக் பண்ணவே இல்லை. முன்னாடியே வெப் செக்இன் பண்ணலை. வெப் செக்இன் பண்ணுறான், என் பக்கத்து சீட் போட்டுடுறா அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த கனெக்டிங் ஃப்ளைட் கொடுக்கும்போதே அவங்க சீட் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. சீட் நம்பரும் வந்துருச்சு. என் பக்கத்து சீட்டை போடுறா அப்படின்னு சொன்னால் அவனால் போட முடியல. ஏன்னா அவன் புக் பண்ணுறதுக்கான கொஞ்சம் நேரம்ன்றது தாமதமாகிடுச்சு. இதுக்கப்புறம் வெப் செக்இன் பண்ண முடியாது, நேரில் தான் போய் பண்ணணுன்ட்டாங்க. நேரில் போகும்போது சீட்லாம் இப்போ சொல்ல முடியாது, கடைசியாக சொல்கிறோம், எந்த சீட் இருக்குதுன்னு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேண்டமாக தான் அலோகேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. கேட்டை கிளியர் பண்ணி போகிறப்ப தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ஃப்ளைட்டில் ஏறி பார்த்தா அவங்க கொடுத்த ரேண்டமான சீட் என் பக்கத்து சீட். 2 பேரும் ஒன்றா சென்னைக்கு வந்துட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக என் வீட்டில் தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போனான். இதை எங்கேயாவது நம்ப முடியுதா? என்றைக்கோ பார்த்த ஒரு ஆள் சிங்கப்பூரில் இருக்காங்க. நான் ரேண்டமாக சைனா போகிறப்ப சிங்கப்பூர் போய் அது கரெக்டாக அவங்க பர்த்டேவாக இருந்து அவங்களோட அண்ணனும் என் கூட இருந்து அவனும் நானும் ஒரே ஃப்ளைட்டில் பக்கத்தில் வந்து கடைசியில் நைட்டு என் வீட்டில் வந்து பக்கத்தில் படுத்து தூங்கி அடுத்த நாள் காலையில் அவன் போகிறான். இப்படி தான் கோஇன்சிடென்ட்ஸ்ன்றது நடக்கும். இதுக்கு நம்ம எதுவும் கதை சொல்ல தேவையில்லை. இதுக்கு யூனிவர்ஸ் நம்மள்கிட்ட பேசுது, இன்ட்யூஷன் பேசுதுன்னு சொல்ல தேவையில்லை. சில நேரத்தில் இது ஒரு கோஇன்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறது நல்லது. ஏன்னா இதுலேருந்து ஏதாவது ரிசர்ச் பண்ணி அதை வச்சு முடிவெடுத்தோன்னு வைங்க, அது வேலைக்காகாமல் போயிடும். குரூப் திங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா ரொம்ப சிம்பிள். நம்ம கூட்டமாக இருக்கும் போது எப்படி யோசிப்போம் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இதை அனுபவிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போயாவது ஏதாவது ஒரு போராட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு கூட்டமாக இருக்கும்போது, ஒரு போராட்டத்தில் இருக்கும்போது நம்மளோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி இருக்கும். எதாக இருந்தாலும் செய்யலாம், எது வேணாலும் நான் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு வெறி வரும், ஒரு உணர்வு வரும். அது ரொம்ப சகஜமான விஷயம். ஆனால் அது அப்படி வருன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரேண்டமான ஒரு கற்பனையை வச்சுப்போம். இப்போ காலேஜில் கேன்டீனில் சாப்பாடு சரியில்லைன்னு நம்ம எல்லாரும் போராட்டம் பண்ணுறோம். அந்த போராட்டம் பண்ணும்போது ரொம்ப துடிப்பாக தான் நமக்கு இருக்கும். அப்போ உடனடியாக நமக்கு மனசு என்னென்னமோலாம் சொல்லும். போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டை கிழிக்கிறேன் அப்படின்னு நான் கிழிச்செலாம் போட்டுட்டேன்னா பெரிய பிரச்சனையாகிடும். ஆனால் பல நேரத்தில் நமக்கு அப்படிலாம் தோணும், அதை செய்யணும்னு கூட நம்ம நினைப்போம். ஸோ குரூப்பாக இருக்கும்போது நம்ம யோசிக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால் குரூப்பாக இருக்கும்போது ஏதாவது முடிவெடுத்திங்கன்னா நல்ல ஆழமாக சிந்திச்சு நிதானமாக மூச்சு விட்டுட்டு பொறுமையாக முடிவெடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கூட்டமாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்காதீங்க. கூட்டத்துக்காக முடிவெடுத்தால் கூட கொஞ்சம் தனிமையில் நிதானப்படுத்திட்டு எடுங்க. கூட்டத்தில் என்னமோ ஏதேதோ தோணும், அதெல்லாம் செஞ்சிட்டோன்னா சில சமயம் அந்த கூட்டத்துக்கே அது தப்பாக போய் முடியலாம், நமக்கும் தப்பாக போய் முடியலாம். ப்ராபபிலிட்டி நெக்லெக்ஷன் அப்படின்னு நம்ம ஒன்று செய்வோம். அது என்ன தெரியுமா? லைஃப்பில் எந்த நிகழ்வுக்கும் ப்ராபபிலிட்டியை போட்டு பார்க்குறதே கிடையாது. நம்ம ஒன்று இது இல்லை அது அப்படின்னு பைனரியிலேயே பார்க்குறது. ஒன்று நான் நல்லவனாக இருக்கணும், இல்லை நான் கெட்டவனாக இருக்கணும். ஒன்று இந்த விஷயம் நல்லதாக இருக்கணும், இல்லை கெட்டதாக இருக்கணும். ஒன்று இது சேஃபானதாக இருக்கணும், இல்லை சேஃப் இல்லாமல் ஒரு டேஞ்சரான விஷயமா இருக்கணும். அப்படி தான் நம்ம பார்ப்போம். உண்மையாக இவன் எவ்வளவு நல்லவன், இவன்கிட்ட எவ்வளவு நல்ல குணம் இருக்குது, எவ்வளவு மோசமான குணம் இருக்குது, இந்த விஷயம் எவ்வளவு சேஃபானது, எவ்வளவு ஆபத்தானது அப்படின்ற ப்ராபபிலிட்டியில் நம்ம போட்டு பார்க்க மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்குது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் பார்ப்போம். இப்படி பார்க்கறதுனால சில சமயம் நம்மளால் நல்ல முடிவை எடுக்க முடியறதே கிடையாது. இதனால தான் நம்ம ஃப்ளைட்டுக்கு போகிறப்பையும் நம்ம பயப்படுறோம். ஃப்ளைட்டில் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்றது கம்மி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அங்கே போகிறப்ப அவ்வளவு பயம் நமக்கு வராது. ஆனால் ஃப்ளைட்டில் ஆக்சிடென்ட் நடக்கிற நியூஸை மட்டும் பார்த்துட்டு அது எப்போவுமே நடக்குன்ற மாதிரி நம்ம பார்க்கறதுனால தான் அதில் போகும்போதெல்லாம் நமக்கு பயம் வருது. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ப்ராபபிலிட்டின்ற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுங்கள். டைரெக்டாக ஒன்று இது இல்லை அது அப்படின்ற மாதிரியான திங்கிங்கை வச்சுக்காதீங்க. லாஸ் அவர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, நிறைய இடத்துல சொன்ன ஒரு விஷயந்தான். இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாயை இழக்க போகிறீங்க, இன்னொரு இடத்துல 1000 ரூபாயை அடைய போகிறீங்க. இப்போது 1000 ரூபாயை அடையும் போது உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் எவ்வளோ இருக்கும், 1000 ரூபாயை இழக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். இது ரெண்டும் சேமாக இருக்குமான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. 2000 ரூபாயை அடையும் போது என்ன சந்தோஷம் வருதோ அதற்கு நிகரான ஒரு வழி தான் உங்களுக்கு 1000 ரூபாயை இழக்கும் போது இருக்கும். இதுக்கு பேர் தான் லாஸ் அவர்ஷன். நம்மள்டேருந்து போக போகிற விஷயத்தை நம்ம அதிகமாக எடை போட்டு பார்ப்போம். ஒரு லாஸை அதிகமாக எடை போட்டு பார்ப்போம், ஒரு கெயினை கம்மியான எடை வச்சு தான் பார்ப்போம். இதனால தான் ஒரு மோசமான ஸ்டாக்கில் நம்ம ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய லாஸை பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுவோம். அந்த பயத்தினாலேயே இன்னும் அதிகமாக அது விலை குறைஞ்சிக்கிட்டே போகும், அதிக லாஸை நம்ம சந்திக்க நேரிடும். என்டோமெண்ட் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அது கூட ஒரு ஃபார்ம் ஆஃப் லாஸ் அவர்ஷன் தான். அடுத்த தடவை ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஏதாவது ஒன்று கூடவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் ஒருவேளை லாஸ் அவர்ஷனை இங்கே காட்டிக்கிட்டு இருக்கணும், ஒரு லாஸை பார்த்து நான் பயந்துகிட்டு இருக்கணும் அப்படின்றத யோசிங்க. சோஷியல் லோஃபிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, கொஞ்சம் நெகட்டிவான விஷயம். நம்ம எப்போ ஒரு டீமாக இருக்கோமோ, ஒரு குரூப்பாக இருக்கோமோ, அப்போ நான் செய்ய போகிற வேலையில் என்னோட பங்கை நான் குறைச்சிக்கணும், முழு எஃபர்ட் போட வேணாம் அப்படின்னு தான் யோசிப்பேன். ஒரு குரூப்பாக இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா எல்லாரை விட நான் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இது பொதுவாக நிறைய குரூப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா உண்மையாக இதை நம்மளால் கவனிக்க முடியும். ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி
ப்ராப்பர்ட்டியை எடுத்து பாருங்கள். அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு சாதாரண நபர் எப்படி கையாளுறாரு அப்படின்றத பாருங்கள். அவர் வீட்டுக்குள்ளே அவருக்கு மட்டுமே அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்கிறப்போ அதை அவர் ரொம்ப சிறப்பாக கையாளுறாரு, ரொம்ப பார்த்து வச்சுக்கிறார். ஆனால் அது பப்ளிக்காக வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் அது சொந்தம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அதை அவருக்கு மட்டுமே சொந்தமான பொருளை பார்த்துக்கிற மாதிரி பார்க்கறது கிடையாது. அதை ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாரு, அதை ரொம்ப வீணடிக்கிறார். இதுக்கு காரணம் இந்த சோஷியல் லோஃபிங் தான். எப்போ ஒரு விஷயம் எல்லாராலையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆகுதோ அப்போ அதை ரொம்ப உதாசீனப்படுத்தி அளவுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம். எப்போ ஒரு வேலை எல்லாராலையும் செஞ்சு முடிக்கப்படணும் அப்படின்னு ஆகுதோ அப்போ நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம்னு சொல்கிறார். இந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கும் போது தான் நம்மளோட டீம் ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்னு ஒன்று இருக்குது, அதாவது காம்பவுண்டிங். எத்தனை வீடியோவில் சொல்லியிருப்போம், ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப சிறப்பான விஷயம் இதுதான். லைஃப்பில் எதை செஞ்சாலும் அது காம்பவுண்டிங் எஃபெக்டில் தான் வேலை செய்யும். ஆரம்பத்தில் பெரிய ரிசல்ட் கிடைக்காது, ஆனால் போக போக நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமான ரிசல்ட்டை பார்ப்பீங்க, பெரிய ரிசல்ட்டை பார்ப்பீங்க. எல்லா வீடியோலையும் சொன்னால் அதே உதாரணம் கொஞ்சம் பெருசுப்படுத்தி சொல்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்து நம்ம இப்போ மடிக்கிறோம். இப்படி மடிக்கும் போது அதோட திக்னஸ் டபுள் ஆகும்ல, திரும்ப மடித்தா அது 4 மடங்காகும். இப்படி தொடர்ந்து பேப்பரை நம்ம மடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 7 தடவைக்கு மேலே அதை நம்மளால் மடிக்க முடியாது, திக்னஸ் ரொம்ப அதிகமாகிடும். ஆனால் ஒருவேளை கற்பனையில் நீங்கள் மடிச்சிங்கன்னா அதோட திக்னஸ் எவ்வளோ வரும்? ஒரு 50 தடவை மடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட திக்னஸ் எவ்வளோ பெருசு வரும்? ஒரு பேப்பரை ஃபஸ்ட்டு 2ஆக மடிக்கிறீங்க, திரும்ப அதை மடிக்கிறீங்க, திரும்ப மடிக்கிறீங்க, இப்படி 50 தடவை தான் நீங்கள் மடிக்க போகிறீங்க. அதோட திக்னஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும்? பூமியிலேருந்து சூரியனுக்கு போகிற அளவுக்கு தடிமனை அந்த பேப்பர் அடைஞ்சிருக்கும். இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். லைஃப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உழைக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும். முதல்ல ரிசல்ட் வரலையேன்னு கவலைப்படாதீங்க, உங்களோட திறமையை இன்னும் மெருகேற்றிக்கிட்டே போங்க, பெரிய ரிசல்ட்டை நீங்கள் அடைவீங்க. வின்னர்ஸ் கர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பொதுவாக ஏலத்தை பற்றி ஒரு சொல்கிறது. ஒரு ஏலத்துக்கு நம்ம எல்லாரும் போகிறோம்னு வச்சுப்போமே, அங்கே ஏதாவது ஒரு பொருள் ஏலத்தில் கிடைக்கிது. முதல்ல அதோட பேஸ் ப்ரைஸுக்கு தான் நம்ம எல்லாருமே ஏலத்தை சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். கடைசியாக அந்த பொருளை வாங்குறவர் எப்படி எடுத்தாலும் அந்த பொருளோட மதிப்பை விட அதிகமாக கொடுத்து தான் எடுப்பாராம். ஏன்னா இப்போ நம்ம 2 பேர் மட்டும் போட்டி போடுறோன்னு வச்சுப்போமே, நீங்கள் அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பை வச்சுக்கிட்டு மனதில் வச்சுட்டு வருவீங்க. அந்த மதிப்பை தொட்ட உடனே அதுக்கு மேலே நீங்கள் வாங்க வேணாம்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதோ ஒரு பொருளை வாங்க போகிறோம், நீங்கள் 1 லட்ச ரூபா தான் அதுக்கு மேக்ஸிமம் நான் கொடுப்பேன் நீங்கள் நினச்சிட்டிங்க. அப்போ அதோட மதிப்பே 1 லட்ச ரூபா தான். அந்த கூட்டத்தில் 100 பேர் இருக்காங்க, 100 பேரும் 1 லட்ச ரூபான்னு ஒரு மதிப்பு வச்சுருக்காங்க. இல்லை ஒருத்தர் 90,000, ஒருத்தர் 80,000, ஒருத்தர் 1 லட்சம் மதிப்பை வச்சுருக்காரு. அப்போது அங்கே ஏலத்தில் என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஒருத்தவர் 80,000க்கு மேலே அதை வாங்கலை, இன்னொருத்தவர் 90,000க்கு மேலே அதை வாங்கலை, இன்னொருத்தவர் 1 லட்சத்துக்கு மேலே அதை வாங்கலை. அப்போ கடைசியாக அதை வாங்கினவர் 1 லட்சத்தை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்பார். எப்போவுமே ஒரு பொருளோட மதிப்புன்றது எதை பொறுத்து அமையுது? அந்த பொருளை எவ்வளவு ரூபா கொடுத்து வாங்க மற்றவங்க தயாராக இருக்காங்கன்றதை பொறுத்து மட்டும்தான் அமையுது. அப்போ அந்த பொருளை எவ்வளவு ரூபா கொடுத்து மற்றவங்க வாங்க தயாராக இருக்காங்க, அந்த ஏலத்திலேயே நமக்கு தெரிஞ்சிடுது. 1 லட்ச ரூபா வரைக்கும் தான் மக்கள் வாங்க தயாராக இருக்காங்க. ஆனால் 1 லட்ச ரூபா கொடுத்துருந்தா அந்த பொருள் எனக்கு கிடைக்காது, இன்னொருத்தவருக்கு போயிருக்கும். அப்போ 1,10,000 கொடுத்து தான் என்னால் அதை வாங்க முடியும். அப்போ ஆல்ரெடி அங்கே நான் தோற்று போயிட்டேன். எப்போவுமே ஏலத்தில் இதுதான் உண்மையாக இருக்கும். எப்போவுமே ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளை மற்ற யாரும் அந்த விலைக்கு வாங்க தயாராக இல்லை அப்படின்றதுனால தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ அதோட மதிப்பை விட அதிகமான விலையை கொடுத்து தான் வாங்கியிருக்கீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. ஆனால் இந்த வீடியோவை காசி தாத்தாலாம் பார்க்க போகிறது இல்லை. அப்போ ஆக்ஷனை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதை இன்னொரு இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்போவுமே பொருள் வாங்குறப்போ அடுத்தவனுக்கு கிடச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே வாங்கினோன்னா அந்த பொருளை ஓவர் ப்ரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்போவுமே ஒரு பொருள் வாங்குறப்போ உண்மையான மதிப்பை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தவனுக்கு கிடச்சிரும், நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இல்லை அடுத்தவனுக்கு கிடச்சிடக்கூடாது நம்ம வாங்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூஷன் எரர்னு ஒன்று இருக்குது. லைஃப்பில் ஏதாவது ஒரு நிகழ்வை பார்க்குறோம், யாராவது செய்யக்கூடிய ஒரு செயலை பார்க்குறோம். அந்த செயலை உடனடியாக நம்ம என்ன சொல்லிடுறோம்னா அவரோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த இடத்துல இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அது அவரோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிடுறது. இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தா அடுத்தவங்க செய்கிற அனைத்து செயலும் அவங்களோட கேரக்டர், நான் செய்கிற அனைத்து செயலும் என்னோட சர்க்கம்ஸ்டன்ஸ், என்னோட சூழல் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக கெட்ட விஷயத்துக்கு. ஒருத்தர் ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சுட்டார், ரொம்ப மோசமானவன் அவன், ரொம்ப செல்ஃபிஷ் அவன், ரொம்ப சோம்பேறி அவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே செயலை நம்ம செய்யும்போது நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா அப்படின்ற சூழலை பற்றின விளக்கத்தை நம்ம கொடுப்போம். அடுத்தவங்க செய்கிற செயலையும் நம்ம சூழல் சார்ந்து தான் பார்க்கணும். நம்ம செயலை சூழல் சார்ந்து பார்க்கறது தப்புன்னு நான் சொல்லலை, அதுதான் சரி. நம்ம யாரும் அவ்வளோ மோசம் கிடையாது. ஆனால் நம்மளோட சூழலுக்காக சில செயல்கள் நம்ம செய்ய வேண்டி வரும். அது சில சமயம் அடுத்தவங்களுக்கு தவறானது மாதிரி தெரியும்.
இது சரியான சிந்தனை தான். ஆனால் அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறும் நம்ம அடுத்தவங்களை பார்த்து மோசம்னு சொல்கிறப்பையும் இப்படி தான் யோசிக்கணும் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். எப்போவுமே எந்த ஒரு செயலையும் ஒருத்தவரோட கேரக்டர்னு சொல்லாதீங்க, அவரோட சூழலை திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரோ ஒரு நபருக்கு வேலை கொடுக்குறீங்க, உங்கள் டீமில் ஒருத்தர் வேலை செய்யலை, உடனடியாக அவன் சோம்பேறி அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவர் ஏன் வேலை செய்யலை? ஒருவேளை நம்ம சொன்னது அவருக்கு புரியலையா? ஒருவேளை அவருக்கு தேவையான ஸ்கில் அவர்கிட்ட இல்லையா? ஒருவேளை டூலை நம்ம கொடுக்கலையா? எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலான்னு சிந்திச்சிங்கன்னா நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபால்ஸ் கேஷுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. 2 நிகழ்வு, வெவ்வேறு நிகழ்வு, சம்மந்தமே இல்லாமல் நடக்கும். அந்த 2 நிகழ்வையும் என்றைக்குமே நம்ம முடிச்சு போட்டுறக்கூடாது. நம்ம முடிச்சு போட்டுக்கிட்டே இருப்போம். புதுசாக ஒருத்தவரை கம்பெனிக்கு ஹையர் பண்ணியிருப்போம். உடனடியாக கம்பெனி பெருசாக மார்க்கெட் ஷேர் அதிகரிக்கும். உடனடியாக நான் புதுசாக ஹையர் பண்ண அந்த CEO தான் காரணம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சில சமயம் மார்க்கெட் பூம் ஆகலாம். நான் ஹையர் பண்ணது தவறான விஷயமாக கூட இருக்கலாம், இல்லை அது தனிப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம். நம்ம லைஃப்லேயும் நிறைய இப்படி நடக்கும். நான் ஏதாவது ஒரு செயல் செய்வேன், உடனடியாக ரிசல்ட் வேறு மாதிரி வரும். அந்த ஒரே ஒரு நிகழ்வை பார்த்துட்டு நான் பண்ண செயல் நல்லது கெட்டதுன்னு முடிவெடுத்துடக்கூடாது. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை செஞ்சு பார்க்கணும். இப்போ நான் புது தம்ப்நெயில் போடுறேன். அந்த ஒரு தம்ப்நெயில் போட்ட உடனே வியூ வந்துருச்சுன்றதுனால அந்த தம்ப்நெயில் சரின்னு கிடையாது. ஒரு 10 தம்ப்நெயில் அது நான் ஒரே ஸ்டைலில் போட்டு பார்க்கணும். இல்லை 2 ஸ்டைல் தம்ப்நெயிலை ஒவ்வொரு வீடியோக்கும் போட்டு ஒரு 10 தடவை பார்த்து தான் எது உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கணும். எப்படிப்பட்ட எடிட்டிங் பேட்டர்ன் ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கணும். ரேண்டமாக ஒரு செயலை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு நிகழ்வு மூலமாக நடந்த ரிசல்ட்டை இது கூட நம்ம கோஆர்டினேட் பண்ணக்கூடாது. என் வீடியோ நல்லா போகிறதுக்கு வேறு காரணம் கூட இருக்கலாம். புதுசாக போட்ட தம்ப்நெயில் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அதுக்கு உண்மையான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்க்கணும். ஆஃப்டர் ஹியூரிஸ்டிக்னு ஒன்று இருக்குது. அது நான் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறேன், அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு அதோட பெனிஃபிட் என்ன, ரிஸ்க் என்னன்றதை வேறு விதமாக அனலைஸ் பண்ணுறது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, எனக்கு நேச்சுரல் ரெமெடிஸ் மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவத்தில் எனக்கு ஒரு பிடிப்பு இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்து நான் ரொம்ப நல்லது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. உடனடியாக அதோட பெனிஃபிட் என்ன, ரிஸ்க் என்னன்னு நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ அதோட பெனிஃபிட்டுக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப சைடு எஃபெக்ட் இருக்காது அப்படின்ற விஷயத்துக்கு பெரிய மதிப்பை கொடுத்துட்டு அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது, பெரிய நோயை அதெல்லாம் குணப்படுத்த முடியுமான்ற எவிடன்ஸ் கிடையாது அப்படின்ற விஷயத்த அதெல்லாம் சும்மா நிறைய ரிசர்ச் பண்ணலை அதனால தான் அப்படின்னு அதை விட்டுறக்கூடாது. இங்கே நம்ம ரிஸ்க் அனலைஸ் பண்ணும் போதும் இந்த பெனிஃபிட் அனலைஸ் பண்ணும் போதும் நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ற ஃபீலிங்கை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்மளோட எமோஷனை ஓரமாக எடுத்து வச்சுட்டு உண்மையான ரிஸ்க், உண்மையான பெனிஃபிட்டை பார்க்க கற்றுக்கணும். அந்த பார்வை வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்டென்ஷன் டு ட்ரீட் எரர்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? ஒரு நிகழ்வையோ ஒரு விஷயத்தையோ அனலைஸ் பண்ணுறோம், அது எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறோம். அப்படி அனலைஸ் பண்ணும்போது மொத்த டேட்டாவையும் எடுத்துக்கணும். அந்த மொத்த டேட்டாவையும் எடுத்துக்காமல் அந்த ட்ரீட்மெண்ட்டில் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்கள மட்டும் பார்க்கக்கூடாது. கிட்டத்தட்ட இது ஒரு சர்வைவர்ஷிப் பயாஸ் மாதிரி தான். ஒரு ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் ரேட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டை முழுமையாக எடுத்துக்கிட்டவங்கள மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் சில பேர் பாதிலேயே அந்த ட்ரீட்மெண்ட் வேணான்னு போயிருப்பாங்க. அவங்கள நம்ம கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டோம். இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் 100ல் 50 பேர் நல்லா ஆகிடுவாங்க அப்படின்ற டேட்டா அந்த ட்ரீட்மெண்ட்டை முடித்தவங்களை வச்சு மட்டும்தான் எடுக்கப்படுதே தவிர அதுலேருந்து ட்ராப் அவுட் ஆனவங்களை பற்றி எடுக்கிறது கிடையாது. அப்போ ட்ராப் அவுட் ஆனவங்க ஏன் ட்ராப் அவுட் ஆனாங்க? நடுவுலேயே அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் வந்திருக்கலாம், நடுவுலேயே அதை செய்ய முடியாமல் போயிருக்கலாம், நடுவுலேயே அது பெரிய பெயினை கொடுத்துருக்கலாம், அவங்க பாதிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் போயிருக்கலாம். இது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஸ்கூலுக்கு கூட பொருந்தும். ஒரு ஸ்கூலில் நாங்கள் 100% ரிசல்ட் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸ்கூலில் பாதிலேயே வேணான்னு தலை தெறிக்க ஓடி இருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி அவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிறீங்க, யாராவது ஒருத்தவங்க அவங்களோட சக்ஸஸ் ரேட்டை சொல்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எத்தனை பேர் உள்ளே வந்தாங்க, எத்தனை பேர் அதில் பாதிலேயே வெளியே போனாங்கன்ற ஒரு சிம்பிளான கேள்வியை கேளுங்க, ஒரு நல்ல டேட்டான்றது உங்களுக்கு கிடைக்கும். ஹைப்பர்போலிக் டிஸ்கவுண்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இன்றைக்கி ஒன்று கிடச்சிதுன்னா அதோட மதிப்பு அதிகம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்று கிடச்சிதுன்னா அதோட மதிப்பு கம்மி அப்படின்னு நினைக்கிறது. இது மேத்தமெட்டிக்கலி கரெக்ட். ஒரு 10 நாள் கழித்து 100 ரூபா கிடைக்கிறத விட இன்றைக்கே 100 ரூபா கிடைச்சா பெட்டர். ஆனால் 10 நாள் கழித்து ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கிறத விட இன்றைக்கி கிடைக்க போகிற ஒரு 500 ரூபா பெட்டர் கிடையாது. ஆனால் நம்ம மூளை அப்படி நினைக்குது அப்படின்றது தான் ஹைப்பர்போலிக் டிஸ்கவுண்ட். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சுகர் சாப்பிட்றது, இன்றைக்கி தேவையில்லாத உணவை சாப்பிட்றது அப்படின்றது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி டயட்டில் இருந்துட்டு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் கழித்து ஒரு ஆரோக்கியத்தை அடைகிறதுன்றது நமக்கு அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை.
காரணம் என்ன? அது எதிர்காலத்தில் நடக்குதுன்ற ஒரே காரணத்தினால தான். இப்போ நான் டயட்டில் இருக்கேன், உடனடியாக என்னோடய வெயிட் குறையும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டயட்டில் இருப்போம். சாப்பிட்ட உடனே வெயிட் ஏறிடும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கண்டதை சாப்பிட மாட்டோம். ஆனால் ரிசல்ட் எதிர்காலத்துக்கு போகிறதுனால அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம். இப்போ உடனடியாக கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு அதிகமான மதிப்பை கொடுக்குறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு திங்கிங்க்கு மட்டும் கிடையாது, ஒரு ஹேபிட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். எப்போவுமே எந்த செயல் செஞ்சாலும் இதோட நீண்டகால விளைவு என்னன்ற கேள்வியை மட்டும் கேட்டு பாருங்கள். அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு வர பதில் சரியானதாக இருக்கிற பட்சத்தில் அந்த செயலை செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையே கண்டிப்பாக தலைகீழ மாறும். அடுத்தது ஃப்ரேமிங் பற்றி பல இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயத்தை எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம், எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து அதை நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைன்றது மாறும். சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு டாக்டர். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு சர்ஜரிக்காக வரீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த சர்ஜரியோட சக்ஸஸ் ரேட், இதிலிருந்து குணம் பெற்று வெளியே போகக்கூடிய ரேட்டுன்றது 90% அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு உடனடியாக ஆகா நல்ல சர்ஜரியாக இருக்கே அப்படின்னு தோணும். அதுக்கு பதிலாக இந்த சர்ஜரி பண்ணிக்கிறதுல 10% பேர் செத்து போயிடுவாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா உடனடியாக பயம் வந்துடும். எதை நான் காட்டுறேன் அப்படின்றத பொறுத்து நீங்கள் அது நல்லதா கெட்டதான்ற முடிவெடுப்பீங்க. உண்மையாக அது நல்லதா கெட்டதான்ற ப்ராபபிலிட்டியை பார்க்குறதுக்கு பதிலாக எது நமக்கு தெரியுதோ அதை மட்டுமே பார்க்குறது. ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்குறீங்க, அந்த ஜூஸ் பாட்டிலில் 70% ரியல் ஃப்ரூட் அப்படின்னு போட்டிருக்கு. 70% ரியல் ஃப்ரூட்டா அப்படின்னு நினச்சி அதை நம்ம வாங்க பார்ப்போம். மீதி 30% என்னன்ற கேள்வி அங்கே நம்ம கேட்குறது கிடையாது. அது விஷமாக இருந்தாலும் நமக்கு தெரியாது. நமக்கு தேவை 70% ரியல் ஃப்ரூட் அப்படின்றது தான். அப்போ அங்கே ஃப்ரேமிங்கிறது எதை காட்டுறோமோ அதை மட்டுமே மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றது தான். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு ஃப்ரேமிங் நடக்குது, ஏதாவது ஒரு பர்சன்டேஜில் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது என்ன அப்படின்ற கேள்வியே கேட்கணும். ஒரு விஷயத்தை மட்டுமே பார்த்துட்டு அந்த ஃப்ரேமை மட்டுமே பார்த்துட்டு முடிவெடுக்கக்கூடாது. மொத்தமாக என்ன இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஆக்ஷன் பயாஸ்னு ஒன்று இருக்குது. ஏதாவது செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நமக்கு தோன்றுறது. அதாவது ஏதாவது செயல் செய்கிறது எப்போவுமே ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறத விட பெட்டர் அப்படின்னு நினைக்கிறது. இந்த 5 ஸ்டார் ஆடில் வரும்ல, நீ எதுவுமே பண்ணலை நல்ல வேலை அப்படின்னு, அதை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஞானம் அதுதான். சில நேரத்தில் நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது, ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியாது. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறத விட ஏதாவது பண்ணால் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏதாவது தவறான விஷயமா நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு எதிர்மாறாக ஒன்று செஞ்சுட்டு கூட ஒன்றுமே பண்ணாமல் இல்லையேண்ணா நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்கிறது. நான் என்ன சும்மாவாக இருந்தேன் இதை பண்ணலன்னு அப்படின்னு சொல்கிறது. சும்மா இருக்கிறது மோசம்னு யார் சொன்னால்? சும்மா இருக்கிறத விட மோசமான செயல்கள் மோசம். ஒன்று நல்ல செயலை செய், இல்லை சும்மா இரு, அதுக்கப்புறம் தான் எதிர்மாறான செயலை செய்கிறது. ஆனால் நம்ம எதிர்மாறான செயலை செஞ்சுட்டு கூட நான் சும்மாவாக இருக்கேன் அதை செஞ்சேன்ல அப்படின்னு சொல்கிறது. இதனால தான் இன்வெஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டாக்கை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அதை விற்று வாங்குறது, அதை வேறு இடத்துல விற்று இந்த இடத்துல மாற்றுறதுன்னு ஏதாவது செய்வாங்க. சும்மா இருந்திருந்தாலே நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கும். இல்லை ஒரு மேனேஜர்ஸ் எடுத்துக்கோங்க, கம்பெனியில் இருக்கிறவங்க சும்மா இருந்தாலே டீம் வேலை பார்க்கும். ஆனால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா இருந்தால் நம்ம எந்த வேலையும் செய்யலை அப்படின்ற ஒரு உணர்வு வரதுனால ஏதாவது செய்யணும்னு புது புது ட்ராக்கர் பண்ணுறது, புது புது டேஷ்போர்ட் பண்ணுறது, புது புது மீட்டிங் வைக்கிறதுன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை எப்போ செய்யணுமோ கரெக்டாக செய்யுங்க. மோசமான செயல் சும்மா இருக்கிறத விட நல்ல விஷயம் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒமிஷன் பயாஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நான் ஒரு செயலை செய்கிறேன், செயல் செய்கிறதுனால ஒரு கெட்ட விளைவுன்றது கிடைக்குது. அதே நேரத்தில் ஒரு வேலையும் நான் செய்யலை, அதனால அதே கெட்ட விளைவு கிடைக்குது. இப்போ ரெண்டுத்தில் எது மோசம்னு கேட்டால் நான் செயல் செஞ்சு மோசமானது தான் மோசம், ஒன்றுமே செய்யாமல் மோசமானது மோசம் கிடையாது, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது. நான் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தவறை பார்க்குறேன், அங்கே அதை தடுத்து நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன். தடுத்து நிறுத்துறதுனால அது மோசமாகவே போய் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணி அது மோசமானால் அது ரொம்ப ரொம்ப மோசம். ஆனால் அதை நான் கண்டுக்காமல் போய் அது அப்படியே மோசமானதுன்னா அது பரவாயில்ல. நான் தலையிடுறதுனால அது மோசமானதுன்னா நான் தலையிடாமல் அது மோசமாகிறத விட ரொம்ப மோசம் அப்படின்னு நினைக்கிறது எண்ட் ரிசல்ட் ஒன்றாவே கூட சில சமயம் இருக்கும். ஒரு உயிரை என்னால் காப்பாற்ற முடியும், ஆனால் நான் முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அவர் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் முயற்சி பண்ணி இறந்துட்டா அது மோசம், சும்மா விட்டவராக இறந்து போனால் கூட அது என்னோட தப்பு கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அப்படி என்றைக்குமே கிடையாது. ஏதாவது ஒரு செயலை உங்களால் சரியாக செய்ய முடியும்னா செய்யுங்க. அதனால ஒரு தப்பான விளைவு வருதுன்னா அது பரவாயில்ல. ஒன்றுமே செய்யாமல் தப்பான விளைவு வரதை விட அது பெட்டர்ன்றதை புரிஞ்சுக்கணும். செல்ஃப் செலெக்ஷன் பயாஸ்னு ஒன்று இருக்குது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பொதுவாக நம்ம நிறைய ரிவ்யூஸை பார்ப்போம், ஒரு சர்வேவை பார்ப்போம். அந்த சர்வேவோட ரிசல்ட் முக்கால்வாசி நேரம் தப்பாக தான் இருக்கும் அப்படின்றது என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன். 2 ஊர் இருக்குது. ஒரு ஊரோட பேர் ஏ, இன்னொரு ஊரோட பேர் பி. இப்போ ஏல நிறைய புத்திசாலிங்க இருக்காங்க, பியில் கம்மியான புத்திசாலி இருக்காங்க. இப்போ நீங்கள் சர்வேல பியில் அதிக புத்திசாலின்னு காட்டணுன்னா என்ன செய்யலாம்?
ஏல இருக்கிற புத்திசாலி எல்லாரையும் பிக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்டிங்கன்னா ஏல புத்திசாலி குறைஞ்சிரும், பியில் புத்திசாலி அதிகமாகிடும். இதனாலலாம் இந்த சர்வேவோட ரிசல்ட் உண்மை அப்படின்றது கிடையாது. இங்கே என்ன நடந்திருக்குன்னா புத்திசாலிகள் தானாக பிக்குள்ளே வந்ததுனால பியில் அதிகமான புத்திசாலிகள் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும். குழப்பறன்னு எனக்கு தெரியும். இதை நான் தெளிவாக வேறு ஒரு உதாரணத்தில் சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில் எந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ரொம்ப ஒரு புத்திசாலியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணிங்கன்னா ஒரு 2-3 சேனல் எடுத்துக்கிறீங்க. ஒன்று சும்மா மீம் ரிவ்யூ பண்ணுறது, ஒன்று ஆபாசமாக பேசுகிற ஒரு சேனல், இன்னொன்று நம்மளோட சேனல். இப்போது இந்த 3 சேனலில் எதில் புத்திசாலிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? நான் பெருமை பீத்திக்கல, வேறு ஏதாவது புக் சேனல் கூட வச்சுக்கோங்க. புக் சேனலில் இருக்கிறவங்க புத்திசாலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி ரிசல்ட் வந்துடும். உடனடியாக நம்ம என்ன சொல்லிவிடுவோம்? நான் பண்ணுற வீடியோ பார்த்தியா, நான் பண்ணுற வீடியோவில் எவ்வளோ புத்திசாலிங்க உருவாயிருக்காங்க பார்த்தியா, என் வீடியோவை பார்த்தா புத்திசாலி ஆகிடுவடா அப்படின்னு நான் பெருமை பீத்திப்பேன். ஆனால் உண்மை என்ன நடந்திருக்கும்னா செல்ஃப் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும். நீங்கள் என் வீடியோவை பார்த்து புத்திசாலியெல்லாம் ஆகலை, நீங்கள் புத்தகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை காட்டினீங்க பாருங்கள், அதனால தான் புத்திசாலி ஆயிருக்கீங்க. முதல்ல நான் பண்ணுற வீடியோ மாதிரியான வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அதுக்கு ஆர்வத்தை காட்டியிருக்கீங்க. அந்த ஆர்வத்தினால தான் நீங்கள் பல விஷயத்தை பார்த்து புத்திசாலி ஆனீங்களே தவிர நீங்கள் என் வீடியோவை பார்த்ததுனால மட்டும் புத்திசாலி ஆகிறது கிடையாது. எல்லா சர்வேவும் இப்படி தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவை பார்க்குறீங்க. ஒன்று அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை மோசமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒன்று அந்த ப்ராடக்ட்னால ரொம்ப சந்தோஷமானவங்க சொல்லியிருப்பாங்க, இல்லை அதனால ரொம்ப கடுப்பானவங்க சொல்லியிருப்பாங்க. நார்மலாக நடுத்தரத்தில் இருக்காங்க பாருங்கள், அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அப்போ நான் ரிவ்யூ கொடுக்கணும்னு என்ன நான் செல்ஃப் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அப்போ அது ஆவரேஜ் ரிவ்யூ கிடையாது, எக்ஸ்ட்ரீமோட ரிவ்யூ. என் சேனலில் புத்திசாலிங்க இருக்காங்கன்னா என் சேனல்னால புத்திசாலி ஆகலை, நீங்களாக உங்களை செல்ஃப் செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுனால தான் புத்திசாலியாக இருக்கீங்க. இப்படி நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு ரிவ்யூவை பார்க்குறோம், ஒரு டேட்டாவை பார்க்குறோன்னா அது செல்ஃப் செலெக்ஷன் நடந்திருக்குன்றதை பார்க்கணும். மொத்தமாக என்ன அப்படின்றத பார்க்கணும். சிம்பிளாக என்ன தெரியுமா கேட்கணும்? யார் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு கேட்கணும். என்னோடய சேனலில் நிறைய புத்திசாலிங்க இருக்காங்கன்னு நான் ஒன்று காட்டினேன்னா நீங்கள் உடனே கேட்கணும், உன் சேனலை யாரெல்லாம் பார்க்கல அப்படின்னு கேட்கணும். யாரெல்லாம் பார்க்கல அப்படின்றவங்களை ஸ்டடி பண்ணால் என்னை பார்க்குறவங்க ஏன் புத்திசாலியாக இருக்காங்கன்றது தெரிஞ்சிடும். என்னை பார்க்காதவங்க யாருன்னு பார்த்தா புத்தகம்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, எனக்கு லாங் ஃபார்ம் வீடியோ பார்க்குறதெல்லாம் போர்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்கள தான் இருப்பாங்க. அப்போது நீங்கள் புத்திசாலியாக இருக்கிறதுக்கு காரணம் புத்தகத்தின் மீது ஆர்வம் காட்டுறதும் லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை போர் அடித்தாலும் பார்க்குறதும் தானே தவிர என் கண்டென்ட்ன்றது கிடையாது. அசோசியேஷன் பயாஸ்னு ஒன்று இருக்குது. 2 நிகழ்வு நடக்குது. முதல்ல ஒரு நிகழ்வு, ரெண்டாவது வேற ஒரு நிகழ்வு. இது ரெண்டுத்தையும் நம்ம அசோசியேட் பண்ணி பார்க்குறது ரொம்ப ஈஸியான விஷயமா ஆகிடும். முதல்ல என்ன நடந்ததோ அதை ஃபாலோ பண்ணி தான் ரெண்டாவது நடந்திருக்கு, அப்போ முதல் நாள் தான் ரெண்டாவது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம். ரொம்ப ஈஸியாக சில சமயம் நம்ம ஒரு ஓட்டையான ஒரு சாக்ஸை போட்டுட்டு ஆஃபீஸ் போயிருப்போம். அன்றைக்கின்னு பார்த்து நல்லதாக அதாவது நடந்துடும். அப்போது இந்த ஓட்டையான சாக்ஸ் தான் நல்லது நடந்ததுக்கு காரணம், இது என்னோட லக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் அது. இல்லைனா ஏதாவது ஒரு ஆக்டர் ஏதாவது ஒரு ஆடில் நடிப்பார், அந்த ஆக்டரை எப்படி நம்ம மனசில் வச்சுருக்கோமோ அப்படி தான் அந்த ப்ராடக்ட் இருக்கும்னு நம்ம நினைக்கிறது. ஒரு ஆக்டர் ரொம்ப வீரமான ஆக்டர்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, இல்லை அவர் ரொம்ப கூலான நபர்னு நினச்சோன்னா, அவர் நடிக்கக்கூடிய அந்த ப்ராடக்டையும் இது ரொம்ப கூலான ப்ராடக்ட்டு, இது ரொம்ப வீரம் மிக்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் இந்த அசோசியேஷன் பயாஸ். லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் வருது, இது சூப்பர்னு வருது, இல்லை நெகட்டிவாக வருதுன்னு கூட வச்சுக்கோங்க. அங்கே ஜஸ்ட் இந்த கேள்வியை கேளுங்க, இது உண்மையாக எனக்கு ஃபீலிங் வருதா, இல்லை இது கூட வேறு எதையாவது நான் அசோசியேட் பண்ணி பார்த்து அதோட ஃபீலிங்கை இதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பெரும்பான்மையான நேரத்தில் இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பொருளோட உண்மையான வேல்யூ என்ன, அதோட உண்மையான நிறம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 45 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். மொத்தம் 99 பாயிண்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு வீடியோவில் சொன்னால் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஏற்கனவே எனக்கு ஒரு எடிட்டர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் அவரை வீடியோ எடிட் பண்ண சொன்னோன்னா என்னென்ன நான் சினிமா எடிட்டர் நினச்சேன்னு கேட்டுருவார். ஒன்றால் பேச முடியலன்றதை நைஸாக என் பக்கம் திருப்பி விட்டல அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருப்பார் எடிட் பண்ணும்போது. ஸோ இந்த புக்கை இப்படி சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் பாயிண்ட்டு. இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் சொல்லணுன்ற தேவையே கிடையாது. இதில் நான் 4 நாளாக ஒரு வீடியோ போட்டாலுமே அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். 10 போட்டாலும் சேர்ந்துடும். ஒன்றா ஷார்ட்ஸ் கூட போடலாம். ஏன்னா எல்லாமே இண்டிவிஜுவல், ஒன்றுத்துக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. அப்போது இதை எப்படி வேணால் போடலான்னு இருக்கிறப்போ 45ஓட நிறுத்திக்கலாம். வீடியோ மேபி 1 hour வந்திருக்கும், என்னோடய ஸ்டாண்டர்டான ஒரு லென்த்துக்கு வந்திருக்கும். மீதி உங்களுக்கு வேணும் அப்படின்னு தோணுனா மட்டும் நான் அடுத்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி வீடியோ பண்ணுறப்போ ரொம்ப கொஞ்சம்
டயர்டாகிடும். ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட்டும் வேறு மாதிரி திங்க் பண்ணுறப்போ நான் ஒரு பாயிண்ட்டையும் நோட்ஸ் எடுத்து அதை பார்த்து பேசணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மைண்ட்லேருந்து ஃப்ளோவாக அப்படியே பேசுகிறது வராத விஷயம். ஏன்னா 49யும் 45யும் மைண்டில் வச்சுருக்கணும்ல, அது கஷ்டம். அப்போ நோட்ஸ் எடுத்து திரும்ப பார்க்கணுன்னு இருக்கிறப்போ நம்மளோட மைண்டும் ஷிஃப்ட் ஆகும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு பாயிண்ட் பேசுகிறப்போ சீரியஸாக பேசியிருக்கலாம், இன்னொரு பாயிண்ட் பேசுகிறப்போ கொஞ்சம் ஹியூமராக இருந்திருக்கும், இல்லை கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக இருந்திருக்கும். ரீசன் என்னென்னா நடுவில் மைண்ட் ஷிஃப்ட் ஆகிறது தான் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால் அடுத்த வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அடுத்த பார்ட் வேணும்னு கேளுங்க. கண்டிப்பாக மீதி இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டையும் சொல்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக இது பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆங்கிலம் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சூப்பர் நோவா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.